வணக்கம் மக்களே, வளலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு புத்தம் புதிய எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 330. அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம இந்த சீசன்லயே எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் நம்மளுடைய டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸை போட்டு அலசி ஆராய போறோம். நல்லதுன்னு என்ன நடந்தது, கெட்டது என்ன நடந்தது, ஓட்டைகள் எங்க இருக்கு, அந்த ஓட்டைகள் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் எப்படி விளையாடணும் அப்படிங்கறத அப்படியே அக்கவேர் ஆணிவேரா எடுத்து பிரிச்சு பேச போறோம். அதுதான் இந்த எபிசோடுடைய தீம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் சீசன் செஞ்ச மாதிரியே தான் செய்ய போகிறோம். எண்ட் ஆஃப் சீசன் ரிவ்யூ. அஃப்கோர்ஸ் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து நான் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு நம்மளுடைய லாஸ்ட் கேம் முடிஞ்சப்பவே நான் வந்து ரிவ்யூ எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அரவிந்தோட ஒரு எபிசோடு வரும், அரவிந்தோட ஒரு எபிசோடு வரும், அரவிந்தோட எபிசோடு வரும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை சொன்னேன். அவன் அந்த வாரம் ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி எபிசோடே பண்ணாம கடைசியில விட்டுட்டான். பட் அந்த எபிசோடு தான், அதை வி அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் ஐ டிட் வாண்ட் டு புட் ஹிம் ஆன் த ஸ்பாட். அதனால தான் ஆரம்பத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். பட் எஸ், அதை தாண்டி நம்ம வந்து இப்போ வந்து அதே எபிசோட் 330ல வந்து நம்ம வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து டிஃபென்ஸோட ரிவ்யூ செய்ய போறோம். நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸோட ரிவ்யூ செய்யறதுக்கு என் கூட அரவிந்தர் கான், ஹேமந்த் இருக்கிறார், ஹேமந்தும் இருக்கிறார். ஸோ 3 பேர் வந்து நாங்க 4 பேர் சேர்ந்து இந்த எபிசோட் செய்ய போறோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். சீசனுக்கு சூப்பர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில மற்ற கிளப்போட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேசியிருந்தீங்க. எண்ட் ஆஃப் த சீசன் எல்லாமே வந்து லாஸ்ட் மேட்ச்ல என்ன நடக்கும்ங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு எல்லாமே. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆஃப் சீசன் பீரியட்லயுமே வந்து நிறைய எபிசோட்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. We are more than happy to take them and implement them on the shows. Yes, with that done, நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடுவோம். ஸோ 1 வீக் சீசன் முடிஞ்சு 1 வீக் நடந்தது. அட்லீஸ்ட் நம்மளுடைய பிசினஸ் ஆச்சு முடிஞ்சு 1 வீக் ஆச்சு. ஸோ இந்த 1 வீக் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து 1 வீக் இப்போ வந்து ஹேமந்த் வந்துட்டு ஃபுட்பால்ல இருந்து நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டேன் ப்ரோ அப்படின்னா, அரவிந்த் நீ என்ன செஞ்ச? ஹேமந்த் ப்ரோ நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு மாரி ஸ்போர்ட்ஸ்லாம் முடிஞ்சு, இப்போ வீக்கெண்ட்ல என்ன பண்றது? அ 2 வீக்கெண்டா நான் வந்து என் குழந்தையோட வெளிய போய்க்கிட்டு இருக்கேன். கிட்ஸ் ஈவென்ட்ஸா போய்க்கிட்டு இருக்கேன். 2 வீக்ஸ் அகோ ட்ரெக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். போன வாரம் பார்க்ல ஏதோ ஒரு ஆன்டி பாடிக்கிட்டு இருந்துச்சு. அத போய் பார்த்துட்டு வந்தேன். கல்லுக்குள் ஈரம். புல்லு புல்லு புடுங்கினேன். மரத்துல இருந்து இலை புடுங்கினேன். குவைட் லிட்டரலி இந்த மீம்ஸ்லாம் வரும் தெரியுமா? அந்த பாப்லோ எஸ்கோபார் வந்து உட்கார்ந்து சைலண்டா உட்கார்ந்து அது ஒண்டிதான் பண்ணல. பட் மத்தது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஆர்சனல் ஜெர்சி போட்டுக்கிட்டு. டோட்டலி ரிலேட்டபிள். ஏன்னா வந்து நான் எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு ஃபேமிலியோட ஏதாச்சும் சேர மாதிரி இருக்கும். கரெக்டா சண்டேல வரும். முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். கடைசியில கழுத்து மேலே வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி ஈவெண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு நெஃப்யூ வேற புதுசா பிறந்திருக்கான். ஸோ அவனை போய் பார்த்து ஒரு மாதிரி ஓகே உன்னை எப்படி அடுத்து ஆர்சனல் ஃபேன் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுட்டு இருந்தேன். நீஸ் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுட்பால் ஒரு கிரேஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவளை வந்து அட்டென்ஷனுக்கு வந்து பிடிக்க முடியல. அவளை ஒரு பால் கிக் பண்ணதுக்கு அப்புறம் போருன்னு சொல்லிட்டு அடுத்து வேற ஏதாச்சும் வேலையை பார்க்க போயிடுறான். பட் அதான் அந்த அட்டென்ஷனை பிடிச்சி என்னுடைய நெஃப்யூ நீஸ் 2 பேரும் ஆர்சனல் ஃபேன்ஸ் ஆக்குறது தான் போயிட்டு இருந்தேன். ஹேமந்த் எனிதிங், நீ என்ன ஃபுட்பால்ல இருந்து நீ வந்து கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்தேன்னு சொன்ன. பட் ஆக்சுவலி அந்த ஃபுல்லா இன்சுலேட் ஆயிட்டியா இல்ல வந்து டோட்டலி எனிதிங் ஹேப்பன் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நான் வந்து 2 ஹேமந்த்ல எந்த ஹேமந்த் தானா பேசுங்கடா. சரி ஓகே. இல்ல கரெக்ட் ப்ரோ. நான் பிரேக் எடுத்தேன் ஆக்சுவலா இந்த வாரம் ஃபுல்லாவே. எனக்கு எஃப்ஏ கப் ஃபைனல்ல கூட என்ன நடந்ததுன்னு தெரியல. ஜெர்மன் கப் ஃபைனல் நோ ஐடியா. ஐ ஜஸ்ட் நியூ கிரானைட் ஜாக்கா டைட்டில் லிஃப்ட் பண்ணது தான் பார்த்தேன் நானு ட்விட்டர்ல. ஒரு கர்லர் கோல் ஒன்னு அடிப்பான். அம்மா மிரண்டிட்டேன். கரெக்ட். அந்த வீடியோ பார்த்தேன் ட்விட்டர்ல போனது. வேற லெவல் சரியான கோல். பட் அது தவிர எதுவுமே இல்ல ப்ரோ. ஐ ஹேவன்ட் ஃபாலோட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. லைக் கொஞ்சம் ஒரு டீடாக்ஸ் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலா. நல்லா இருந்தது. எக்ஸாக்ட்லி நல்லா இருந்தது. இட் வாஸ் a good feeling. என்ன சொல்றது, had more time to concentrate on other things. So yeah, good, nice. அந்த அந்த ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தேன் லிவர்கூசனுக்கும் கிரானைட் ஜாக்காக்கும். லைக் தேவர் ஆல்மோஸ்ட் லைக் இப்ப அவங்க செஞ்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதையும் அந்த யூரோப்பா லீக் ஒண்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா வந்து அது கிரேட்னஸ்ல போட்டுடலாம் அவங்களை தனியா ஒரு இதுல. ஒரு மொத்த சீசனுக்கு ஒரு கேம் தான் தோக்குறதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் ஃபீட் இது. லைக் நம்ம வந்து லீக்ல சொல்றோம், பட் அக்ராஸ் காம்படிஷன்ஸ் ஒரே ஒரு கேம் தோக்குறதெல்லாம் வந்து பயங்கரமான ஃபீட். ஹேமந்த் நீங்க சொல்லுங்க. பிஹெச்டி முடிச்சீங்க, வீட்ல எல்லாம் வந்து ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. ப்ரோ எதுவும் கவுச்சா பேச முடியாது ப்ரோ அப்படின்னு பதிலே. நான்
கன்னிஸ் FA கப் ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபுட்பால் பார்த்துட்டு தான் ப்ரோ இருந்தேன். அதுக்கடுத்து அவனுங்க ஜெயிச்ச பிறகு இப்போ வி ஹேட் அ பெட்டர் சீசன் அப்படின்னு வர தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அதுதான் அதுக்கு தான் நான் வந்து ஒரு அனாலஜி யோசிச்சு வச்சிருந்தேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த நம்ம வீட்டுல எல்லாம் கல்யாணம் ஆன உடனே என்னப்பா குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்பாங்கல்ல. கன்னிஸ் வந்து ஒரு டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானுங்க. ஆனா அவன் குழந்தைய பெத்து போட்டு போயிட்டே இருக்கான் அப்பப்போ. ஓகே ஓகே நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப் தான். குழந்தை கொஞ்சம் லேட்டா பெத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டு வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஒரு இவனுங்க வந்து டிங்ஸா இருக்கும் இப்போதைக்கு. பாத்தீங்களா நாங்க 2 குழந்தை பெத்துட்டோம். நீங்க ஒண்ணும் குழந்தைய பெத்துக்கல. நீங்க ஒண்ணும் குழந்தைய பெத்துக்கல அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு இது பண்றானுங்க. ஆனா என்ன பண்ணாங்க அல்டிமேட்டா அவனுக்கு FA கப் ஜெயிச்சிட்டானுங்க. அவன பேச்சு கேட்டுதான் ஆகணும். நம்ம கையில எதுவும் இல்ல காமிக்க. சோ அது அவங்க FA கப் ஜெயிச்சதுல இருந்து உங்க சைடுல இருந்து ட்வீட் எதுவுமே வரல தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட்ல. பை தி வே ஹேமந்த் ரன்ஸ் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் வித் another city fans. So நீங்க வந்து go check it out. Yeah, so அதுவும் நல்லா இருக்கும். கண்டென்ட் போய் செக் அவுட் பண்ணுங்க. பட் ஆனா இந்த ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க. அவங்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தைகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. பட் யா நான் சொன்ன மாதிரி டீடாக்ஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி லைக் அவுட் சைட் ஆஃப் நம்ம சீசன் யோசிக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு which was very necessary. ஏன்னா நம்மளுக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வந்து அதுல போய் டீப்பா பாக்குறதுக்குமே வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செஞ்சோங்கிறதுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. பட் அதுதான் நம்ம இந்த எபிசோட்ல கவர் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து we are not going to talk only about like the players that we have playing for us right now, but booksல இருக்கிற players defensive sideல அதை பத்தியும் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. பாசிட்டிவ்ஸ்னா வந்து பிக்கஸ்ட் பாசிட்டிவ் டிஃபென்ஸ்லனா நீங்க என்ன சொல்லுவீங்க அரவிந்த்? பார்ட்னர்ஷிப் கேப்ரியல் சலீபா, அது அவைலபிலிட்டி அவங்களோடது. ஐ திங்க் அந்த டோன் தட் செட்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் அவங்க 2 பேரும் பின்னாடி இருக்கும்போது யூ கேன் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். என்னதான் டூ பாடி ஆப்போனன்ட் வந்து 2 மேன் போட்டாலும் 1 மேன் போட்டு அவன் கேவலமாக தான் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் டு ட்ராக் தோஸ் பீப்புளாவே அந்த இன்னொருத்தன் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நீ அவனை வேணா எடுத்துட்டு போ, இன்னொருத்தான் நான் நிற்பேன், நான் உன்னைய பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. டசன்ட் மேட்டர் லெஃப்ட் சென்டர் பேக் ரைட் சென்டர் பேக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்படியே ஒரு ஹரிகேன் மாதிரி சுத்திக்கினே இருக்காங்க அந்த இடத்துல. சலீபா திடீர்னு பார்த்தா லெஃப்ட் பேக்ல போய் டேக்கில் போடுறான், கேப்ரியல் வந்து ரைட் பேக்ல த்ரோ இன் வின் பண்றான். இட்ஸ் at that level of intensity and pressure வந்து அது வந்து சும்மா அப்படி நேத்து இன்னைக்கு அப்படின்லாம் வர்றதில்ல. இட்ஸ் ட்ரில்ட் இன்டு practice after practice ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வரதுக்கு வந்து நத்திங் ஷார்ட் ஆஃப் அன்பிலீவபிள் ஃபீட். ஃபர்ஸ்ட் சீசன்லயே அதை பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் சீசன்லயே இந்த லெவல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இல்ல பண்ணிருக்க முடியாது. அதுதானே டிஃபரன்ஸ். நீ சொன்னதே அதுதானே. நிறைய லாட் ஆஃப் பீப்புள் ரியலி திங்க் தட் ஓகே நம்ம இப்ப செய்யறோம், இவங்க வந்து இந்த சீசன்ல வந்து இவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க, நம்ம வந்து 2 பிளேயர் புதுசா வாங்கினோம்னா அடுத்த சீசன்லயே இமீடியட்டா நம்மளாலே அதே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது. இட் இஸ் லைக் இந்த லெவல்ஸ் தட் வி ஹவ் ஷோன் திஸ் சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். அது வந்து இமீடியட்டா வந்து ஒரு ஃபிளிக் ஆஃப் த ஸ்விட்ச்ல வர ஒரு விஷயம் கிடையாது. இட் ஹேட் டு பி நீ சொன்ன மாதிரி ட்ரில்ட் இன் அண்ட் யூ நீட் தட் குவாலிட்டி பிளேயர்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். Correct. And how much it also elevates the players around them. ஏன்னா இப்போ ராயா மாதிரி ஒரு கீப்பர் ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ராக்கி ஸ்டார்ட்னு சொல்லலாம் டு அன் ஆர்சனல் கரியர். ஜின்செங்கோ மாதிரி ஒரு பிளேயர் ஹூ இஸ் ஆல்வேஸ் அ டிஃபென்சிவ் லயபிலிட்டி. பட் நம்ம வந்து ஒரு 4-5 கோல் டிஃபென்சிவ் கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த சீசன்ல. நான் வந்து 4-5 அப்படின்ட்டு ரொம்ப இதுவா சொல்றேன். பட் ஸ்டில் இட்ஸ் at the end of the day when you think about how many goals we have conceded, அதுல ஒரு பெரிய பங்கு ஜின்செங்கோக்கு இருக்கு. அந்த பங்கையும் தாண்டி நம்ம ஜின்செங்கோ வச்சு ஒரு சீசன் குப்பை கொட்டிருக்கோம், கடைசி வீக்கெண்ட் வரைக்கும் டைட்டில் ரேஸ்ல இருந்திருக்கோம் அப்படின்னா தட்ஸ் நதிங் ஷார்ட் ஆஃப் an unbelievable feat thanks to the center backs. அப்சல்யூட்லி. ஹேமந்த் நீங்க என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ஏன்னா ஒரு நிமிஷம் நான் முன்னாடி ஒன்னே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து அவைலபிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டரை பத்தி பேசணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அபிலிட்டி. நம்ம வந்து லைக் ஒரு விஷயம் சக்சஸ் ஆகிறதுக்கு அந்த ரெப்புடேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பிளேயர் பிரசன்ஸும் முக்கியம். அண்ட் இந்த பிளேயர் பிரசன்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தது வந்து லைக் இந்த சீசன் we were really blessed to have like Saliba play all 38 games. அவன் 38 கேம்ஸ்ல மொத்தமா அவன் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆடிருக்கான். நம்மளுக்கு 3420 மினிட்ஸ் ஆடிருக்கான். அவனுக்கு அடுத்தது வந்துட்டு ரைஸ் ஆடி இருக்கான் அஃப்கோர்ஸ். பட் நம்ம டிஃபென்ஸ்ல வந்து அவங்க அந்த 3 பேர், சலீபா வந்து 38 கேம்ஸ் 3420, கேப்ரியல் வந்து 36 கேம்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த ஆரம்பத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சோமே, பார்ட்டியை ரைட் பேக்ல போட்டு
அந்த மாதிரி ஆமா ஒரு வித்த காட்டி அதுல செய்யறப்ப கேப்ரியல் 2 கேம் மிஸ் பண்ணா, பட் he too played. He had 36 starts in 3000 minutes. Similarly, White had 37 starts and close to 3000 minutes, 2994 minutes. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த 3 பேர் வந்து கன்சிஸ்டன்டா த்ரூ அவுட் த சீசன் அந்த 4th பொசிஷன் ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்தாங்க அக்கார்டிங் டு த நீட்ஸ். இவங்க 3 பேர் வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆமா சாரி ஹேமந்த், சொல்லுங்க. ப்ரோ, நான் 2 பாசிட்டிவ் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டிஃபெண்டர்ஸ் கிட்ட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கார்டே வாங்க மாட்டானுங்க ப்ரோ, அவ்வளவா எல்லோ கார்டு. நீங்க நோட்டீஸ் அப்சல்யூட்லி. பண்ணிருக்கீங்களா? நம்ம ஆட்கள் கார்டே வாங்க மாட்டாங்க இவனுங்களுமே. அது ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்ப்பேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மொத்த ஆஃப் த பால் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் நல்லா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது நம்ம வந்து விரல விட்டு எண்ணில நம்ம அரவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நம்மள டீம்ல ப்ளே த்ரூ பண்ணி போட்ட கோல் எனக்கு கரெக்டா கவுண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா அவையில அவனுக்கு ஒன்று போட்டிருப்பானுங்க. நம்ம ஆஸ்டன் வில்லா நம்ம எமிரேட்ஸ்ல போட்டானுங்க 2. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி நிடலாம். மிச்சபடி நம்ம கன்சீட் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிளியர் ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக் இருக்கும். ஓகே, இது கரெக்டபிள் மிஸ்டேக் தான், இது எதுவும் ஸ்ட்ரக்சரா ஃப்ளா கிடையாது அப்படின்ற மாதிரி. நம்ம பேன் முனிச் கூட விட்ட 2 கோலுமே கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் இருக்குமே தவிர அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ளா அப்படின்ற மாதிரி நம்ம பெருசா பார்க்க முடியாது அதுல. ஸோ ஓவராலா நம்ம ஆஃப் த பால் ஸ்ட்ரக்சரே நல்லா எப்படி சொல்ல, இந்த சீசன் நம்ம அதுதான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்துச்சு. நம்ம கேம் வீக் 38 வரைக்கும் கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு கோல் போதும் நமக்கு. நம்ம அந்த 1-0 வச்சு நம்ம நிறைய மேட்ச் ஜெயிச்சோம். அது சீசன் போக போக அஸ் அ ஃபேனா நமக்குமே செம கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு பார்க்கும்போது. ஓ ஓகேப்பா, இதுக்கு மேல ஆர்சனலுக்கு வந்து 2-0 பத்தாது நமக்குலாம். டேய் இன்னொரு 1 போடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இப்பலாம் வந்து 1-0 இருந்தா கூட அப்சல்யூட்லி ட்ரூ. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். த ஃபேக்ட் தட் நம்ம ஒரு கோல் போட்டாலுமே அந்த ஐயோ நம்ம இன்னொரு கோல் கன்சீட் பண்ணிடுவோங்கிற ஒரு பயம் எந்த டீமா இருந்தாலுமே வந்து அட்லீஸ்ட் லீக்ல பார்த்தோம்னா, ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல நம்மளுக்கு இன்னுமே வந்து டெஃபினட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் லீக்லன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கோல் கன்சீட் பண்ணாலும் த்ரூ த 90 மினிட்ஸ் நம்மளால அந்த ஒரு கோல்ல வந்து அந்த லீடை மெயின்டைன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த சீசன்ல ஜாஸ்தியா இருக்கு. கார்ட்ஸ் பாக்குறோம்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த சீசன் நம்ம ரெட் கார்டு வாங்கினோம். 2 ரெட் இல்ல கார்டு. bro. Fabio 2 ரெட் கார்டுல and ஆமா. Takehiro Tomiyasu. Takehiro And- Tomiyasu was 2 yellows and Fabio was அந்த 3 இது red. தானே அது ரொம்ப harsh. த்ரோக்கு தானே டோமியாஸ் First இருக்குது. ரொம்ப game harsh. Crystal Palace. ஆமா ஆமா ஆமா. ஆமா. வெரி Correct, ஹார்ஷ் ப்ரோ. correct, பாவம், correct. அவன் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலா ஆமா. ரொம்ப harsh செகண்ட் அந்த- yellowமே ரொம்ப சாஃப்ட். அந்த ஒரு புல் பேக் அப்படின்ட்டு yellow கொடுப்பான். What the hell man? Yeah, அதுதான் very within 7 minutes of each other தானே இந்த 2 கார்டு கிடைக்கும். Yeah. இல்ல அது வந்து பிகாஸ் அந்த பிரீமியர் லீக்ல ஸ்டார்டிங்ல ஏதோ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த Yeah. த்ரோன்ஸுக்கு இது அதுன்னு லூஸ் தனமா. அது அந்த ரெட் கார்டை வாங்கியுமே பென் ஒயிட் அதை எவ்வளவு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த எல்லோ கார்டை எத்தனை வாட்டி. ஆமா ஆமா. எனக்கு இந்த சீசன்ல பிகெஸ்ட் காண்டு ஜின்செங்கோ டிஃபென்ஸ்ல அடுத்த பிகெஸ்ட் காண்டு பென் ஒயிட் த்ரோயின். டேய் உள்ளதான் எடுத்து போறடா பத்து. எனக்கு அப்படியே வந்து டென்ஷன் ஆகும். டே போட்டுடுறா ஃபவுல், ஏதாவது கார்டு குடுத்துற போறான்டா, போட்டுடுறா. எனக்கு ஆக்சுவலா இல்ல லிட்டரா நான் பப்ல உட்காந்து பாக்குறப்ப நான் ஒண்டி தனியா கத்துவேன். throw the ball you fucking idiot, throw the ball அப்படிமா. எனக்கு இந்த கார்டு குடுத்துருவானோன்னு ஒரு பயங்கர பயமா இருந்துகிட்டே இருக்கு எப்பயுமே அந்த டோமியாஸ். நீ ஃபவுல் த்ரோக்கு ரெக்கார்டே செட் பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பால் போட்டு ரிலீஸ் பண்ணு தான் தோணிட்டே இருந்துச்சு. அது ஜெயிக்கிறப்ப பண்ணா பரவாயில்ல. இந்த பேல் முடிச்சு 2-2 நம்ம கேம் சேஸ் பண்ணிட்டு இருப்போம். போடு அப்ப கூட நம்ம அழுதுட்டு இருப்போம் யாருக்கு போடலாம் அப்படின்னு. டேய் உள்ள போடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சீரியஸா தப்பா போட்டா ஆர்டெட்டாவும் ஜோவரும் திட்டுவானுங்க உள்ள போயிட்டு. அந்த பக்கம் பேஸ் லைன்ல கை ஹேவர்ட்ஸ் டைப் ரைட்டர் மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருப்பான். அதான் எக்ஸாக்ட்லி. அதுதான் இதுவா இருந்துச்சு. இதுவுமே வந்து ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா நம்ம போன சீசன் ரெட் கார்டே வாங்கல. லைக் அந்த இல்ல போன சீசன் ஃபுல் சீசன் நம்ம ரெட் கார்டு வாங்கல லீக்ல. ஒரு ரெட் கார்டு கூட வாங்கல. லீக்லயா? ஓகே. ஆமா லீக்ல நான் மெயினா லீக்ல தான் சொல்றேன். பட் அகைன் அதுவுமே ஒரு கண்டினியூங் ஒரு விஷயம் தானே. இது ஆக்சுவலா வந்து போன சீசன் வெர்சஸ் இந்த சீசன் ரெட் கார்டுன்னு பார்த்தோம்னா -2. பட் அது வந்து ஒரு நம்ம ரெப்யூட்டேஷனுக்கு -2 இருக்கிறதே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ஹேமந்த் நீ சொல்லு பாசிட்டிவ்ஸ், பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னா நீங்க எது பார்த்த? பிகெஸ்ட் சாரி ப்ரோ, அது ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு மாதிரி கட் ஆயிட்டீங்க எனக்கு. இல்ல பாசிட்டிவ் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் பேசிட்டு இருந்தோம்ல. பாசிட்டிவ் வந்து டிஃபென்ஸ் தான் ப்ரோ. மீன்ஸ் ஐ திங்க் அரவிந்த் ப்ரோ அண்ட் ஹேமந்த் ப்ரோ எக்கோ பண்றது தான் நானும் எக்கோ பண்ண போறேன். ஒன் பிகெஸ்ட் இது வந்து அவைலபிலிட்டி தான். நம்மளோட மெயின் 3 பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இன் கேப்ரியல், சலீபா அண்ட் பென் ஒயிட். அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வந்து சலீபா நல்லா பேசுவானுங்க. பட் சலீபா வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்னா கேப்ரியல் வந்து ஒரு ப்ரூசர்.
ஸோ அந்த 2 ஸ்டைல் வந்து சூப்பரா காம்ப்ளிமெண்ட் ஆகுது வித்தின் ஈச் அதர். அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு என்ன இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பென் ஒயிட்டோட வில்லிங்னஸ் டு பிளே அட் ரைட் பேக் அண்ட் பிளேயிங் வெல் அட் ரைட் பேக், அதுதான் இன்னும் நல்லா இருந்தது. ஹேண்ட்ஸ் டவுன் பெஸ்ட் ரைட் பேக் இந்த லீக்னு தான் சொல்லியிருக்கானுங்க. இன்ஃபேக்ட் கேரி நெவல் அண்ட் கேரகர் ஹேவ் செட் தட். ஸோ அவங்க 2 பேர் சொல்லும் போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அண்ட் பட் அன்பார்ச்சுனேட்லி அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க பொதுவா, அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டானுங்க. நம்மால் ஆஸ் யூஷுவல் சம்மர் ஆஃப் பிகாஸ் இங்கிலாந்துலாம் வந்து அவரோட லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஐ டோன்ட் கேர் அபவுட் இங்கிலாந்து. இங்கிலாந்துலாம் என்னோட ஐ டு நாட் கேர் அபவுட் இங்கிலாந்து அட் ஆல். எனக்கு ஆர்சனல் தான் ப்ரையாரிட்டி. ஐ எம் ஹாப்பி. அவனுக்கு வந்து கொஞ்சம் சம்மர் பிரேக் இருக்கு. ஹி வில் கெட் அ நைஸ் சன் டேன் அண்ட் மேபி இன்னும் ஒரு புது பச்சை குத்து இருப்பான் எங்கேயாவது. ஆளு பேர் எங்க போட்டுருப்பான் யாருக்கு தெரியும். So அந்த மாதிரி ப்ரோ. அண்ட் ஐ திங்க் பென் ஒயிட் டிசர்வ்ஸ் a lot of praise ப்ரோ. நம்ம கலாய்ச்சிருந்தோம் இந்த மாதிரி இந்த த்ரோ இன் இதுன்னு. அண்ட் அந்த ஹேபிட், அந்த தில்லுமுள்ள வேலை, அந்த என்ன சொல்றது, he gets away with all that. இந்த ஷிட் ஹவுஸ்லாம் வந்து அது ஒரு மெல்லிசான கோடு. அது வந்து உனக்கு எந்த இடத்துல அந்த நீ எங்க வந்து அந்த ரோப் வந்து ரொம்ப டைட்டான ரோப். அது நீ எங்க வந்து நீ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செய்யலாங்கிறது உனக்கு வார்னிங் கொடுத்துட்டே தான் இருக்க போறா ரெஃப்ரி. கரெக்ட். அந்த நீ வார்னிங் அந்த லைனை டோ பண்றப்ப நீ எவ்வளவு இதுவா டோ பண்றங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆமா. அண்ட் இவன் பண்ற ஷிட் ஹவுஸ்ரி வந்து இட்ஸ் நாட் லைக் டியோகோ கோஸ்டா பண்ணுவான் தெரியுமா ஷிட் ஹவுஸ்ரி. கடுப்பாவும் அது வேற மாதிரி. ஐ திங்க் டியோகோ கோஸ்டா. ஆமா டக்ளஸ் கோஸ்டா. சோ பென் ஒயிட் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் லைக் தட். அவன் வந்து கேடித்தனமா பண்ணிருக்கான். கரெக்டா எப்போ விகாரியோ கிளவ் அது நோன்றது அது கரெக்டா விட்டுருவான். கரெக்டா வந்து அந்த அந்த அடிக்கிறதுக்கு முன்னால கரெக்டா விட்டுருவான் அவன். சோ அதெல்லாம் பயங்கர கால்குலேட்டடா இந்த ப்ரொஃபைல்ல அனலைஸ் பண்ணிருக்கானுங்க பென் ஒயிட்ட. கண்டிப்பா சொல்றேனே, கன்ஃபார்மா அனலைஸ் பண்ணிருக்கானுங்க. ஹியூஜ் மிஸ் ஃபார் இங்கிலாந்து. பட் அகைன் ஐ டோன்ட் கிவ் a shit about England. அப்சல்யூட்லி. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் நான் வந்து டேவிட் ராயா சொல்லுவேன். நான் ஆக்சுவலா வந்து டேவிட் ராயா வந்தப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி வந்து லைக் ஐ வாசன்ட் டூ கீன் ஆன் தட் ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு எதுக்கு இவனை வந்து நம்ம ராம்ஸ்டேர் ஆல்ரெடி இருக்கான், போன சீசன் வந்து நல்லா செஞ்சான், நம்ம வந்து அப்பதான் அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்து லைக் இதை 120K per weekலாம் கொடுத்துருக்கோம் அவனுக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல லைக் ஒரு புதுசா ஒருத்தனை கூட்டு வந்து அந்த ரூத்லெஸ்னஸ் எல்லாமே பேசினான் அட் பிகினிங் ஆஃப் த சீசன்ல. பட் புதுசா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அண்ட் லைக் அவனோட இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல தெரியவும் இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா அதே நர்வஸ்னஸ் தான் இருந்துச்சு, அதே அளவுக்கு வந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே இருந்துச்சு. பட் த வே இன் விச் ஹி க்ரூ த்ரூ த சீசன்ல அது வந்து லைக் ஃபார் மீ வாஸ் அ பிக் பாசிட்டிவ். நம்மளோட இந்த என்னதான் நம்மளுக்கு வந்து டால் டிஃபெண்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ஹையா ஆடுற நேரத்துல லைக் ஒரு கிராஸ் வருதுன்னா அவனுடைய அந்த 90 minutes ஸ்விட்ச் ஆனா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா நான் பார்த்தேன் இந்த இடத்துல. லைக் அவன் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த கிளாமரஸ் கோல் கீப்பர்னு பார்த்தோம்னா நம்ம ஆலிசன் மாதிரியோ இல்ல ஒரு எடர்சன் மாதிரியோ நம்ம அவனை பேச மாட்டோம். பட் ஹி இஸ் லைக் சாலிட் இன் ஹிஸ் ஓன் வே. அண்ட் அது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டா இருந்துச்சு இந்த சீசன்ல. மற்றபடி கொஞ்சம் ஒரு சில ஸ்டாட்ஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலா. நம்ம இதுல டிஃபென்ஸ்ல யாரு மேக்ஸிமம் ஃபவுல்ஸ் பண்ணாங்க சொல்லுவாங்களா? மேக்ஸிமம் ஃபவுல்ஸ் இந்த சீசன்ல அதுவே ஒரு பெரிய நம்பர்லாம் கிடையாது ஆக்சுவலா. எனக்கு அதுதான் வந்து ஒரு சில விஷயம்லாம் எனக்கு ஸ்டாட்ஸை பார்க்க ஷாக்கிங்கா இருந்துச்சு. டே நம்ம தான் ஆடுறோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பென் ஒயிட் சொல்ல போறேன். கேப்ரியல் ஓகே 32 ஃபவுல்ஸ் மொத்தமா. அதான் ஷாக்கிங். அது 38 கேம்ல 30. ஓகே. அது இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் டாக்கிள்ஸுமே கேப்ரியல் தான். அந்த நம்ம இப்ப ஹேமந்த் சொன்ன மாதிரி 193 டாக்கிள்ஸ் மொத்தமா கேப்ரியல். இது வந்து நிறைய பேர் இந்த கம்பாரிசன் போடுவாங்க தெரியுமா, பச்சை லைனா வருமே பாரா போட்டுட்டு இவன் இது செய்ய மாட்டேங்கிறான் அது செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. 193 டாக்கிள்ஸ் ஓவர் 38 கேம் சீசன்ங்கிறது இட்ஸ் நாட் அ லாட். But it again shows like how effectively we have defended as a team தான் நான் பாக்குறேன். நம்ம வந்து மொத்தமா அட்டாக் வந்து டீமா அட்டாக் பண்றோம், டிஃபென்சிவும் நம்ம வந்து டீமா டிஃபெண்ட் பண்றோங்கிறது ஒரு பெரிய விஷயம். வேற ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு அவங்க சைட்ல இருந்து? இல்ல நம்ம வந்து நெகட்டிவ்ஸ்? ஏன்னா நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம தேடி எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாருமே பாசிட்டிவ்ஸ் ஒட்டி தான் பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து எல்லாமே நல்லதா நடந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். பட் நெகட்டிவ்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். பட் போறதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் இருக்கா? டோமியாசுவோட கடைசி அந்த ஃபைனல் குவார்டர் ஆஃப் த சீசன் பர்ஃபார்மன்ஸ், அவனுக்கு வந்து அந்த ஒரு லாங்கிவிட்டி இந்த ஆர்சனல் கரியர்ல இது வரைக்கும் வந்ததே இல்லை. அண்ட் அந்த லாஸ்ட் 25% ஆஃப் த கேம்ஸ் அவனை பார்க்கும்போது ஒரு கேம் வந்து அவன் ஏதாச்சும் புதுசா பண்ணுவான்.
டேய் குமரா நீயா உனக்கு பாக்ஸிங் தெரியுமா அப்படின்ற மாதிரி இட் வாஸ் ஆல்வேஸ் சம்திங் ஸ்பெஷல் டு வாட்ச். இந்த பயன் கேம்ல இந்த ட்ரிபிள் பண்ணிட்டு போவானே அததான் சொல்லலாம் பயன் இந்த கடைசி கேம்ல he should have probably scored a brace or so இந்த கடைசி கேம்ல. அதுக்கு முந்தின கேம்ல ஒரு ஷாட் ஒன்னு அடிப்பான், அந்த பக்கம் டிஃபெண்டர் மேல பட்டு இந்த சைட்ல போய் விழும் பால், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாலி. தோஸ் ஆர் கைண்ட் ஆஃப் தி அண்ட் இதெல்லாம் he is playing in a position that is left back not natural footல and mid gameல left backல இருந்து center back போயிட்டு அதே effortless he continues to play. That guy has levels I think we don't even know he is capable of yet அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும். அவனுக்கு ஒரு சீசன்ல ஒரு 80%, இப்போ ஒரு போன சீசன் ஒரு 20-25% தான் இருந்துச்சு, இந்த சீசன் ஒரு 40% வரைக்கும் அவைலபிலிட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் சீசன் ஒரு 80-90% அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா you will probably see a new dimension being unlocked for Arsenal in my opinion. அவனை வச்சுக்கிட்டே அதான் ப்ரோ டாமியாஸ் இன்னொரு கூட ஆட் பண்ண நினைக்கிறேன். லெஃப்ட் பேக் அந்த மாதிரி பாத்தீங்களா, லெஃப்ட் ஃபுட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க, ரைட் ஃபுட் யூஸ் பண்ண மாட்டான் ப்ரோ அவன். இப்ப ஜெனரலா ரைட் ஃபுட்டஸ் லெஃப்ட் பேக் ஆடும்போது கூட ரைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. டாமியாஸ் அப்படியே அவன் சந்திரமுகியாவே மாறிடுவான் அவன். அப்படியே லெஃப்ட் ஃபுட் தான் அவரு, லெஃப்ட் பேக்கா லெஃப்ட் ஃபுட் தான் அவரு, இந்த ரைட் ஃபுட்ல யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணு. இன்னொன்னு கூட கேப்ரியல் ஆன் த பால் ப்ரோ ஆமா ட்ரூ, அது டெஃபினட்டா சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்ம பேசிட்டே வேற இருந்தோம். சலிபா வந்து ஆன் த பால் வந்துட்டு பயங்கரமா வந்து அந்த பாஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. கேப்ரியல் லைக் ஆக்சுவலா அந்த லெஃப்ட்ல எஸ்பெஷலி கன்சிடரிங் தட் பால் ப்ரோக்ரஸர் நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைட்ல இல்லைங்கிற பட்சத்துல அந்த ஃபைனல் மேனுக்கு பாஸ் பண்றது ஹி ட்ரைட் a lot of balls like that. இந்த மார்டின் லிலிக்கா இருக்கட்டும், ட்ரோசார்டா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் இதுக்கு வந்து பால் நிறைய அவன் ட்ரை பண்ணான் டெஃபினட்டா. அது வந்து ஒரு புது ஃபீச்சர், அது இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா. த்ரூ அவுட் த சீசன் நம்ம பார்த்தோம்னா அந்த அபிலிட்டி வந்து அவனுக்கு இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. தட் இஸ் லைக் ரியலி குட். இது கிளீன் ஷீட்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த 8 கிளீன் ஷீட் வச்சிருந்தோம், 18 கிளீன் ஷீட் வச்சிருந்தோம். அதான் நம்மளுக்கு வந்து ஐ திங்க் ராயா ஹேட் லைக் 16 ஆஃப் தெம், ராம்ஸ்டேலுக்கு 2 இருந்துச்சு. பட் அகேன் அந்த 18 கிளீன் ஷீட்ஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா 7 தான் நம்ம ஹோம்ல வச்சோம். எனக்கு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ். 7 கிளீன் ஷீட் தான் ஹோம்ல வச்சோங்கிறது ஒரு நெகட்டிவ். பட் 11 வாஸ் அவே, தட் இஸ் லைக் 60% ஆஃப் அவர் கிளீன் ஷீட்ஸ் வர் அவே ஃப்ரம் ஹோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து we didn't concede a goal against City over 2 legs. சிட்டியோட நம்ம ஒரு கோல் கூட கன்சீட் பண்ணல, ஹோமா இருக்கட்டும் அவையா இருக்கட்டும். அண்ட் ஹோம்ல வந்துட்டு நம்ம ஹோம்ல 1-0 நம்ம வின் பண்ணப்போ ஐ திங்க் தே ஹேட் லைக் an XG of 0.02 or something. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் இது ஆக்சுவலா. லைக் எப்படி விளையாடுனீங்க, நீங்க வந்து படுத்து விளையாடுனீங்க அதெல்லாம் ஓகே. படுத்து விளையாடுற டீமோடையும் சிட்டி ஜெயிச்சுட்டு தானே இருந்தாங்க, படுத்து விளையாடின டீமோடய சிட்டி கோல் அடிச்சுட்டு தானே இருந்தாங்க, அப்படி அடிக்காம இல்லையே. நம்ம ஸ்டாண்டர்ட்னு சிட்டியை செட் பண்ணோம்னா அவங்க கூட இப்படி விளையாண்டது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு சீசன்ல. சோ யா, கம்யூனிட்டி ஷீல்ட் கவுண்ட் பண்ணலையா? லீக் வண்டி தான் பேசுறேன் இப்போதைக்கு. ஸோ யா அதான் அவையில வந்துட்டு வி ஹேட் லைக் அந்த யுனைடெடா இருக்கட்டும், வுல்ஸா இருக்கட்டும், சிட்டி, எவர்டன் அவங்களோட மெயினா வந்து அந்த XG 0 கிட்டத்தட்ட வச்சது. அதே மாதிரி ஹோம்ல செல்சி அண்ட் சிட்டியோட நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரீமே லைக் சிட்டியை வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம வந்து பண்ணினது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நம்ம ஹோம்ல விடுற கோலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எவர்டன் கடைசி மேட்ச் அடிச்சாம பாருங்க, கானா ஹெட்டிங் உள்ள நம்ம ரைஸ். அதுதான் நம்ம சீசனோட சினாப்சிஸே அதான். ஹோம்ல ஹவ் ஆர்சனல் கன்சீட் கோல் அட் ஹோம்னா நம்ம ஆளுக்கு தான் ரைஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஹெட்ரு, நம்ம ராம்ஸ்டேல் ஒரு மிஸ்டேக் பிரென்ஃபோர்டோட ஜார்கினியோ பேக் பாஸ் அது பேர் என்னது இங்க நம்ம அது பேர் என்ன ப்ரோ, இவன் ப்ரோ நம்ம லிவர்பூலோட ரயாவும் சலிபாவும் அது அப்படியே நம்ம எல்லாமே பாருங்களேன். இதெல்லாம் வந்து ட்ரைனிங்ல பண்ண வேண்டிய தப்பு நம்ம ஆட்கள் மேட்ச்ல எமிரேட்ஸ்ல பண்ணிடுவானுங்க. ராம்ஸ்டேல் ஒரு கேம்ல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுவான்ல, விசாக் குத்துறானே. ஆமா விசாக் நேரா பால் இது பண்ணுவான். கரெக்ட். அதுதான் நம்ம ஆக்சுவலா வந்து ஸ்பர்ஸோடையுமே அவையில கன்சீட் பண்ண கோலுமே தான் லைக் ஒரு கைவிட்டு என்னலாம் ப்ராபப்ளி ஒரு 5-6 கோல் சொல்லலாம் நம்ம இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலா நம்ம வந்து மேக்சிமம் நம்ம ஒரு கேம்ல கன்சீட் பண்ணது 3 கோல். ஆனா அது நடந்தது லூட்டனோட அவையில. ரெலிகேட் ஆன ஒரு டீம் லூட்டனோட அவையில தான் நம்ம வந்து மேக்ஸிமம் 3 கோல்ஸ் கன்சீட் பண்ணோம். அதே மாதிரி வந்து 2 கோல் வந்து நம்ம ஸ்பர்ஸோட 2 தடவை கன்சீட் பண்ணோம், ஃபுல்லமோட 2 தடவை கன்சீட் பண்ணோம், செல்சியோட ஒன்ஸ்,
வில்லாவோட ஒன்ஸ் அண்ட் வெஸ்டாமோட ஒன்ஸ் அந்த மாதிரி 2 கோல்ஸ் ஆமா. கன்சீட் பண்ணது. மத்தபடி நம்ம எதுவுமே பண்ணல. இது சும்மா ஜஸ்ட் லைக் லிஸ்டிங் அவுட் ஸ்டாட்ஸ், அது அவ்வளவுதான். பட் கம்பேரிசன் தான் என்ன பொறுத்த வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம போன சீசன்ல இருந்து 14 கோல்ஸ் கம்மியா கன்சீட் பண்ணிருக்கோம் இந்த சீசன்ல. ஆமா. அதை விட எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணது வந்துட்டு ஆன் டார்கெட் 87 ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். 83 87 லைக் அந்த 83 or 87 ஷாட்ஸ் ஓவர் 38 கேம் சீசன்ங்கிறது இட்ஸ் அன்பிலீவபிள் ஆக்சுவலி. 2 ஷாட் ஒரு கேமுக்கு கன்சிட் பண்றோம் ஆன் டார்கெட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா. அது அப்படி பண்றப்போ அண்ட் ஷாட்ஸ் ஃபேஸ்டுமே கம்மி பண்ணியிருக்கோம். 19 ஷாட்ஸ் கம்மியா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஃபார் மீ லைக் இது வந்து ஓவரால் கம்ப்ளீட்லி பயங்கரமான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், நான் அதை கேட்குறேன். மெட்ரிக்ஸ் பேசுறப்ப சொன்ன மாதிரி ட்ரிவியா என்னன்னா, ஹேமந்த் நீ கொஞ்சம் சொல்ல, நம்ம வந்து லாஸ்ட் சீசன் மேக்ஸிமம் உனக்கு ஞாபகம் இருக்கிறவருக்கு எந்த பீரியட்ல கோல்ஸ் கன்சிட் பண்ணோம்னு நினைக்கிறீங்க? போன சீசன் வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா ஐ திங்க் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நினைக்கிறேன். இல்ல I இதுல think period பீரியட் game time. டியூரிங் தி கேம் ஓ பீரியட். ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ். அது லாஸ்ட் சீசனு. லாஸ்ட் சீசன் வந்துட்டு லைக் எல்லா ஒரு ஒரு அந்த 90 மினிட்ஸ் வந்துட்டு 6 15 மினிட் பீரியடா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 15 மினிட் பீரியட்லயுமே நம்ம மேக்ஸிமம் கோல்ஸ் கன்சீட் பண்ணது 46 to 60 லைக் ரைட் ஆஃப்டர். நம்ம எப்பயுமே அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்த உடனே ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம். இல்ல ஒரு டீம் அந்த நம்மளுக்கு வந்து கேஸ் அவுட் ஆயிடுவோம், அடுத்த 15 மினிட்ஸ்ல கேஸ் அவுட் ஆயிடுவோம் டோட்டலா. 61 to 75. 61 to 75ல லாஸ்ட் டைம் 11 கோல்ஸ் கன்சீட் பண்ணோம். ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்விட்ச் பண்றோம். இப்போ என்னடான்னா இந்த 61 to 75ல we considered 2 goals. Wow. We considered 2 goals all season அந்த ஒரு பீரியட்ல. அது வந்து லைக் வந்து ஒரு பெரிய லைக் அந்த டீம்ஸ்க்கு வந்து திருப்பி உள்ளுக்குள்ள வர முடியுங்கிற ஒரு ஃபேக்டரே வந்து வராத மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அந்த பீரியட்ல. ஆனா இது வந்து எல்லா 15 மினிட் பீரியட்லயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. லைக் லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல 5 கோல்ஸ் கன்சிட் பண்ணோம். இந்த சீசன் 4 16 to 30 4-4 ஈக்குவலா இருக்கு. 31 to 45ல 7 versus 4 ஓகேவா. 46 to 60 இமீடியட்டா நம்ம அந்த 7 versus 4 பெரிய ஃபேக்டர்னா நமக்கு வந்து அகைன் நம்ம லீட் எடுத்திருந்தோம்னா அந்த பீரியட்ல வந்துட்டு ஹாஃப் டைம்குள்ள போட்டுக்கு முன்னாடி we are not giving them a chance to score a goal. 3 goals reductionங்கிறது. அதே மாதிரி கமிங் பேக் ஃப்ரம் ஹாஃப் டைம் 2 goals reduce ஆயிருக்கு 9ல இருந்து 7. 61 to 75 11 to 2. 76 to 90 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ். ஏன்னா லாஸ்ட் சீசன் 7 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தோம், இந்த சீசன் 8 கோல்ஸ். அதில் அஃப்கோர்ஸ் அந்த ஃபுல்லம்ல லாஸ்ட் மினிட் போன கோல், அந்த மாதிரியான ஒரு சில கோலுக்கு அந்த லூட்டன் டவுனோட போட்ட கோல் அதுவுமே இருக்கலாம். பட் அங்கதான் வந்து நம்ம வந்து லைக் அந்த கேஸ் அவுட் ஆகாம போனாலுமே அந்த 15 மினிட் பீரியட்ல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். நான் நெகட்டிவ்னு நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம்ல, நெகட்டிவ்னு சொன்னா ப்ராபப்ளி இதை தான் நான் ஒரு நெகட்டிவா சொல்லுவேன். ஏன்னா மேபி லைக் அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பிடிச்சிருந்தோம்னா அந்த அந்த கோல் கன்சிடர் ஆகுது. ஏன்னா இந்த சீசன் பிகினிங்ல நான் ஓப்பனா எல்லா சீசன் பிகினிங்ல வந்து நீங்க வந்து 30 கோலு கம்மியா கன்சீட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தீங்களா ஜெனுவினாவே? நோ இல்ல. 105 points நான் கெஸ் பண்ணேன். அந்த 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 ஒரு நான் question ஒன்ன சேர்த்துக்கல, கண்டிப்பா. ஒன்ன சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோயே. நான் வந்து 40 கீழே இருக்கும்னு தான் நினைச்சேன், ஆனா 30 கீழே இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவன் எனக்கு ஆகாஷ் ஒருத்தன் தான் சொன்ன ஞாபகம் இருக்கு. ப்ரோ நம்ம 30 கோல்ஸ் கம்மியா கன்சிட் பண்ணுவோம், 30 கோல்ஸ்க்கு மேல பண்ண மாட்டோம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது ஒண்டிதான் அது மட்டும் தான் வந்து இதா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்னும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றது வந்து ஹெடர் கோல்ஸ். We've scored 5 more header goals and we've conceded 4 less header goals. அது ஒரு 8 கோல்ல இருந்து இந்த வாட்டி 4 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்கோம். சோ அந்த ராயாவோட ஃபேக்டர் வந்து இங்கதான் வந்து நமக்கு அந்த ஹெடர் கோலுக்கு வந்து ஈக்குவேட் ஆகுது. எந்த கிராஸ் உள்ள வந்தாலுமே அவன் எவ்வளவு ஃபாஸ்டா கலெக்ட் பண்றான் அந்த கிராஸ, உனக்கு அந்த ஹெடர் கோல் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே மொத்தமா குறையறதுங்கிறத ஒரு பிக் ஃபேக்டர் இதுல. அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு 10,000 கிராஃப் பார்த்திருப்போம். எக்ஸில எங்க இருக்கோம், யூரோப்லயே நம்ம தான் டாப், எல்லாத்துலயுமே நம்ம தான் டாப். அப்படியே அந்த டாப் ரைட் கார்னர்ல இருப்போம் எல்லா கிராஃப்லயுமே நம்ம. அதுலதான் 0.8 நம்மளோட எக்ஸி அகேன்ஸ்ட். அது எக்ஸி ஃபார் வந்துட்டு அகைன் 2.2 கிட்ட இருக்கு. லைக் அகைன் we are the best in terms of like அந்த டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தான் பெஸ்ட். பட் இதை தாண்டி நெகட்டிவ்ஸ் பத்தி பேசுவோமே. நான் ஒரு நெகட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமிங்ஸ் சொல்லிட்டேன். நீங்க வேற என்ன நெகட்டிவ்ஸ் பாத்தீங்க? ஹேமந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நெகட்டிவ்னா நம்ம லெஃப்ட் பேக்கு அடுத்த சீசன் யாரு, அது வந்து தெளிவு பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன்னா ரைட் பேக்கு பென் ஒயிட், ரைட் சென்டர் பேக்கு சலீபா, லெஃப்ட் சென்டர் பேக்கு கேப்ரியல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். லெஃப்ட் பேக் அடுத்த சீசன் யாரு, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். டிம்பரா இல்ல அது பேர் என்னது டாமியாசுவா இல்ல
சின்செங்கோவா, இல்ல டியர்னியா, இல்ல அவன் பேர் என்னது, நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நூனோ டவாரஸ். டாவரஸ். இத 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 வந்து இத வந்து தெளிவு பண்ணணும் நம்ம ஆட்களு. அது ஒண்ணு. பிளஸ் அந்த லெஃப்ட் சைடே தெளிவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. நமக்கு ம். நம்ம எவ்ரி சீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பென் ஒயிட், ஓடிகார்ட், சாக்கா வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிராஃப்ல அப்படியே லீனியரா மேல போயிட்டே இருக்கானுங்க. அது காரணம் என்ன? லாஸ்ட் 3 வருஷமா சேர்ந்து ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க 3 பேருமே. சோ இப்ப லிட்டரலா மசில் மெமரி தான் அந்த சைடு. ஓ இங்க போனா ஓகே ஓடிகார்ட் இங்க இருப்பான், பென் ஒயிட் இங்க இருப்பான் அப்படின்னு. ஆனா அந்த சைடுல வந்து கான்ஸ்டன்டா இருக்க ஒரே ஆள் வந்து வெறும் நம்ம கேப்ரியல் சென்டர் பேக் மட்டும் தான். மிச்சம் ம். எல்லாருமே மாறிட்டே தான் இருக்காங்க. சோ அந்த லெஃப்ட் பேக் யாரு? அது இது பண்ணணும். இன்னொன்னு ஆப்வியஸா நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு பாசிட்டிவா பேசின விஷயம் தான். ஆனா அதுவே 2 திங்ஸ் கேன் பி ட்ரூ அட் த சேம் டைம்ன்ற மாரி நம்ம சலிபா, கேப்ரியல் இந்த சீசன் அவைலபிளா இருந்தாங்க. ஆனா எல்லா வாட்டியும் இது நடக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இல்லன்னா யாரு? அப்படின்றதுக்கு எனக்கு டாமியாசு மேல, பென் ஒயிட் மேல நம்பிக்கை இருக்கு. கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்பதானே பேசிட்டு ஆனா இருக்கோம். டோமியாசு அவைலபிலிட்டி 25% இருந்து 40% ஆயிருக்குன்னு. இன்னும் ஆமா, 40% இருந்து ஆமா, 80% ஆகணுமே. அதானே பெரிய ஆமா, விஷயமே நம்ம. ஆமா. டிம்பருமே சென்டர் பேக் நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம கிவியாருமே இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் நம்பிக்கை குடுத்திருக்கான். அது இருக்கு. ஆனா இருந்தாலுமே எப்படி சொல்ல, அந்த அந்த லெவலு அவங்க இன்னும் வரலல்ல. சலீபா, கேப்ரியல் ஒரு தனி லெவல்ல. ஆ ம், ம், சோ ம், ம். அந்த அந்த லெவலுக்கு ஒரு சென்டர் பேக் வாங்கி உட்கார வைக்க முடியுமா சும்மா? அப்படின்றது தெரியல. நம்ம சிட்டி லெவலுக்கு நம்ம இருக்கோமா? ஒரு 100 மில்லியன் பிளேயர சும்மா பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு ஆடுற அளவுக்கு நமக்கு கெத்து இருக்கான்னு தெரியல. அப்படி அப்படி இருந்துச்சுன்னா கெத்து நம்ம விடுங்க. ட்ரை பண்ணலாம். காசு இருக்கான்னு தெரியல. அதுதான் முக்கியமான அதான். விஷயம். 100 மில்லியன் சென்டர் அ பேக்ல வாங்கி வச்சுட்டு அவன சும்மா அதான் கத்திக்கிறதுக்கு. அதான் அந்த அயாக்ஸ் பையன் பேச்சு ரொம்ப அடிபடுது. ஹேட்டோ, ஹேட்டோ, ஹேட்டோ அப்படின்னு. ஆனா எந்த அளவுக்கு உள்ள 18 வயசு பையன நம்ம எந்த அளவுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் டீம்ல போட்டு ஆட முடியும் அப்படின்றது தெரியல. அதுவும் டிஃபென்ஸ்ல. சோ பார்ப்போம். அந்த அது நம்ம இன்னொருத்தன் அந்த இதுல இருந்து தான். டர்க்கிஷ் ஃபெனர்பாச்ல ஒருத்தவங்க அப்பா வந்து ஆ டெய்லி ஒரு நியூஸ் போட்டுட்டு இருக்கானே. அந்த கடியோக்லுவா இன்னொருத்தன். அவங்க ஆமா, அப்பா வந்து ஆமா. தினமும் சொல்றான், இவன் வாங்கிட்டாங்க, ஆர்டேட்டா பேசிட்டான், கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படி. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆமா. பட் யா அது ஒண்ணு. ஹேமந்த் எனி எஸ். நெகட்டிவ்? ரொம்ப யோசி. நெகட்டிவ் இல்லன்னு சொல்லாத. நான் ஒத்துக்க மாட்டேன். நெகட்டிவ்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. பட் என்னன்னா, ஒரு நெகட்டிவ் நான் சொல்றேன். ஏன்னா என்கிட்ட ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேங்க. 2022, 2023 சீசன் எரர்ஸ் லீடிங் டு கோல் 8 ம், ஆக்சுவலா இருந்தது. ம், இப்போ ம். 7. ஐ நோ அது கம்மியா இருக்கு. பட் அது சிக்னிஃபிகண்டா கம்மியா இருக்கணும். அது வந்து ட்ரூ, 5 ட்ரூ, கீழ ட்ரூ, இருந்து ட்ரூ. இருக்கணும். என் ம், ம், ஒப்பீனியன்ல. ம். ட்ரூ. தேடி புடிச்சு கண்டுபிடிக்கிறவங்களுக்காக. அதனால தான் இல்ல, இந்த இல்ல. கரெக்ட். இல்ல, இல்ல. இது இந்த நம்பர் தான் நான் சொன்னேன். நம்ம வந்து இது வந்து நம்ம ஹோம்ல வந்து செஞ்சோம்னா, அங்க தான் வந்து அந்த ஹோம் ஃபோர்ட்ரஸ். நம்ம என்ன ஆமா. ஆடுறோமோ, இல்ல அந்த 19 கேம்ஸ் வந்து ஹோம்ல ஆடுறோம்னா, இல்ல 18 வின்ஸாவது வரணும் நம்மளுக்கு. உனக்கு கண்டிப்பா. லீக் அடிக்கணும்னா, அதுதான் வந்து முக்கியமான ஃபேக்டர். வித் ஹவ் டிஃபிகல்ட் தி லீக் இஸ் பிகமிங். நம்ம இந்த ஹோம்ல அடிக்கணுங்க ஃப்ளாலெஸ்ஸா இருக்கணும் கிட்டத்தட்ட. ம். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த 7 இருந்தாலுமே 7ல நிறைய விஷயம் நம்ம ஹோம்ல தான் கன்சீட் பண்ணியிருக்கோம். மிஸ்டேக்ஸ் ஹோம்ல தான் ஜாஸ்தியா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம இது எது அந்த ஆமா. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுதான்னு தெரியல. பட் அகைன் ம். லைக் இப்போ அவேல பண்ணோம்னா அந்த நம்ம ராயா வந்து ஸ்பர்ஸ்ல அவன் கால்ல பால கொடுத்தத சொல்லலாம். பட் அதை தவிர்த்து ஐம் ரியலி நாட் ஏபிள் டு திங்க் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தட் வி மேட் அவே ஃப்ரம் ஹோம். எல்லாமே ஹோம்ல பண்ண மாதிரி தான் எல்லாம் எனக்கு ஹோம் ஞாபகம் தான். எல்லாம் ஹோம் ஆமா. தான் ப்ரோ. அண்ட் எனக்கு அதுதான் கரெக்ட். அது அந்த ஆஸ்பெக்ட் இன்னும் இருக்கு ப்ரோ. அந்த எமோஷனலா ரொம்ப எமோஷனல் ஆகுறோம் தெரியுமா? அது கொஞ்சம் இன்னும் இருக்கு. இந்த சீசனும் நான் பார்த்தேன் நானு. சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அது கிரௌட ப்ளேம் பண்ணுமா? இல்லன்னா நான் யார ப்ளேம் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து இஃப் இப்போ வந்து ஏதாவது ஒழுங்கா நடக்கலன்னா கிரௌடும் கொஞ்சம் ஆஜிடேட் ஆகுறாங்க ப்ரோ. அது வந்து நல்லா இல்ல ஆக்சுவலா பார்க்க. ஐ திங்க் யா அது அது தெரியல. ஐ திங்க் அதுவும் ஒரு லேர்னிங் இன் ப்ராக்ரஸ் தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் அது அடுத்த வருஷம் வந்து நான் நம்புறேன். அது 7ல இருந்து அது 5 கீழ வந்துரும்னு தோணுது எனக்கு. அந்த எரர்ஸ் லீடிங் டு கோல். ஹோப்ஃபுல்லி இட் பிகம்ஸ் லைக் தட். நான் ஒண்ணே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஐ திங்க் நம்ம ராயா பத்தி பேசணும் நல்லா. ஐ தாட் ராயா வந்து எனக்கு கேட்டீங்கன்னா அவன் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்ஸ நல்லா பண்ணிருக்கான் ப்ரோ. லைக் ஹி ஹஸ் பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ். அந்த கிராஸ் கிளைமிங்லாம் சூப்பரா பண்ணிருக்கான். பட் அவனோட கிளீன் ஷீட் கோல்டன் கிளவ் அவார்டே வந்து இட் இஸ் டெஸ்டிமெண்ட் டு டெக்லன் ஆமா. ரைஸ், பென் ஒயிட், வில்லியம் சலீபா, கேப்ரியல் அண்ட் லெஃப்ட் பேக் நான் அவ்வளவா சொல்ல. ஏன்னா மாத்தி மாத்தி ஆடி இருக்கோம். இவங்க 4 பேருக்கு தான் அந்த அவார்டு நான் இன்னும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சேவ்ஸ் கூட பாத்தீங்கன்னா 23-24 சீசன்ல we have made 95 saves. அண்ட் இந்த சீசன் வந்து 55 சேவ்ஸ் பண்ணிருக்கோம். 40 சேவ் கம்மி. அந்த 40 சேவ் எது கம்மின்னு தோணுதுன்னா ஐ திங்க் ஷார்ட்ஸ் கூட நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். நிறைய பிளாக் ஷாட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும்.
ஸோ 184 பிளாக் ஷாட்ஸ் போன சீசன், அண்ட் இப்போ முடிஞ்ச சீசன் வந்து 218 பிளாக் ஷாட்ஸ், 30 பிளாக் ஷாட்ஸ். அண்ட் என்னன்னா ஐ திங்க் ஒன் மோர் திங் இஸ், நம்ம அந்த விஷன் நிறைய அந்த ஆங்கிள்ஸ்லாம் கட் பண்ணிடுறோம் ஆஸ் டிஃபெண்டர்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த அவார்ட் ஷுட் கோ, ஐ நோ கோல் கீப்பருக்கு தான் கிடைக்கும், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே அது வந்து டிஃபென்ஸ், நம்மளோட டிஃபென்ஸ் ஹேஸ் கிவன் ஹிம் தட் அவார்ட் டு பி ஆனஸ்ட். ஏன்னா ராயா நான் வந்து ஸ்பெக்டாகுலரா சேவ் பண்ணி எனக்கு வர மாட்டேங்குது டக்குன்னு என் மைண்ட்ல. என்ன கேட்டீங்கன்னா ஸ்பர்ஸோட ஒரு சேவ் பண்ண செம்ம சேவ் அட் எமிரேட்ஸ், எவர்டனோட அதுதான் எனக்கு ஞாபகம் ஒண்ணு. எவர்டன் லாஸ்ட் மேட்ச்ல எவர்டனோட ஒரு சேவ் பண்ணால, ஒரு மாதிரி ஒரு பறந்து போய் ஒரு ஷாட்டை பிடிச்சான். இவன் கால்வர்ட்ல என்னோட ஷாட் கரெக்ட். தெரியல ப்ரோ, டு பி ஆனஸ்ட் இது வந்து நான் ராயா மேல ஷேட்லாம் போடல. ஐ ஹவ் சீன் ராம்ஸ்டேல் மேக் மோர் ஸ்பெக்டாகுலர் சேவ்ஸ் ஆக்சுவலா தேன் ராயா. பட் அகைன் ராயா வந்து அவனோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு தான் சூப்பரா ஆடி இருக்கான். லைக் அந்த கிராஸ் கிளைமிங்லாம் வேற லெவல். அந்த கம்போசரை வந்து சாரி அந்த டு பிரிங் காம்னஸ் இன் தி பேக் சில டைம்லாம் வந்து அது சூப்பரா பண்ணுவான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் புறா பார்த்து எங்க பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்ப ரீசெண்டா அந்த வீடியோ வேற பார்த்தேன், சவுத்ஹாம்ப்டன் மேல வந்துட்டாங்க, அந்த வீடியோ போட்டுட்டே இருந்தாங்க. இப்படி புறாவை பார்த்து இப்படி லெஃப்ட்ல திரும்பி புறாவை பார்த்துட்டு கோல் விடுவான், அதே திருப்பி போட்டாங்க. ஐயோ இவங்க சூனியக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை பாக்குறப்போ. பட் யா, அது ஒரு நல்ல பாயிண்ட். அது ஆக்சுவலா லெஃப்ட் பேக் பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து இப்போ 38, 37, 36 பென் ஒயிட், சலீபா, கேப்ரியல் கேம்ஸ் மினிட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம லெஃப்ட் பேக்லன்னு பார்த்தோம்னா ஜின்சென்கோ வந்து 27 கேம்ஸ் விளையாடுறான், 1700 மினிட்ஸ். டோமியாசு 22 கேம்ஸ் ஆடிருக்கான், 1100 மினிட்ஸ். அடுத்து கிவியார் வந்துட்டு அந்த மிச்சம் எல்சிபி எல்பி ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி அந்த 4 சிபிஸ் ஆடுற டைம்ல ஆடினப்போ 20 கேம்ஸ் அண்ட் லைக் 940 மினிட்ஸ். ஸோ அந்த ஒரு ரீஜன் தான் வந்து ப்ராபப்ளி வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பேமெண்ட் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். டிம்பர் ஆடினா திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் அகைன் டிம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆடினா, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் இதுல ஒரு 15 மினிட்ஸ் ஆடினா, அவ்வளவுதான் விளையாடினா மொத்தமாவே. பட் யா, இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஃபவுல்ஸ்மே வந்துட்டு நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம், எல்லாமே வந்து குறைச்சிருக்கோம். வி ஆர் ஜாயின்ட் பை அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் டுடே. நாங்க வந்து இவன் வந்து வருவார்னு எதிர்பார்க்கல, பட் காலையிலே ஆனாலும் நான் வந்து வந்தே தருவேன் ப்ரோ. நம்ம ஹரி வந்திருக்காரு. வணக்கம் ஹரி. அனைத்துலக ஆஸ்டல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் வந்து இந்த எபிசோட்ல எப்படின்னா, அதாவது டேவிட் ராயா, கேப்ரியல், ரைஸ், ஓடகாரல் ஆடும் போது எல்எனி சும்மா வந்து கடைசியா வருவாரு. அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஃபீல்ட பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன்னா பாட்காஸ்ட் பண்ணியே பல நாள் ஆச்சு. சோ இந்த டைம்ல வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், சும்மா மக்கள்கிட்ட வந்து ஹாய் சொன்ன மாதிரி இருக்கும். வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 ப்ரோ. வணக்கம். சோ இன்னொரு லாஸ்ட் விஷயம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லைக் இங்க வந்து ஒரு நெகட்டிவ்னா, நான் இது வந்து ஒரு பெரிய இதுவா சொன்னேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு விளையாடினவங்க அண்ட் லைக் புக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே வச்சுதான் பேசணும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கியரன் டியர்னி கனண்ட்ரம் வந்து அதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா we have like 2 left backs on our books who are not playing for us. Of course இதுல குவாலிட்டின்னு பார்த்தோம்னா வித்தவுட் அந்த ஷேட்லாம் எதுவும் போடாம கியரன் டியர்னியோட குவாலிட்டி வந்துட்டு டெஃபினெட்லி மச் ஹையர் தேன் நூனோ டவரஸோட குவாலிட்டி. ஸோ அந்த அதுல வந்து ஒரு கேள்வியே கிடையாது. பட் கியரன் டியர்னி வந்து நம்மளுக்கு இன்வெர்ட் பண்ண மாட்டோம், ஒரு அந்த ஓவர்லாப்பிங் கான்செப்ட் நம்ம வந்து இப்போ விளையாட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து வி ஆக்சுவலி சென்ட் ஆன் லோன். பட் நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம வச்சு விளையாடணும். சென்டர் பேக்கை வந்து அங்கே லெஃப்ட் பேக்காக போட்டு விளையாடணும். லைக் when we played கிவியார், ஜின்சென்கோ வந்து டிஃபென்சிவ் லைபிலிட்டி, அரவிந்த் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த லைபிலிட்டி இருந்தாலும் ஒன்று வச்சு விளையாடணும். பட் இப்போ டிரான்ஸ்ஃபர் நியூஸ் என்னன்னா, we are again going for an overlapping left back. ஒரு டியர்னி வந்து புக்ஸ்ல இருக்கிறப்பவே இது வந்து ஒரு ராங் பிளானிங்னு பாக்குறதா, இல்ல வந்து நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு பாக்குறதா, இல்லாட்டி வந்து இது எப்படி இந்த கான்செப்டை பாக்குறது. அண்ட் வெளியே ஒரு லெஃப்ட் பேக்க போறதுக்கு பதிலாக, ஏன்னா டியர்னி வந்தப்போ வந்து he was like completely earmarked for success. கரெக்டா பெரிய ஆளா வருவான், அடுத்து ஆர்சனல் கேப்டனா வருவாங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தோம் நம்ம. he was like very loved by the fans and all of a sudden we are in the market for another left back னு வருது. அரவிந்த், thoughts on this? நீ தான் இப்ப எதையாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இதையும் கண்டுபிடிப்ப, நீயே சொல்லு. லைக் அட் திஸ் பாயிண்ட் நம்ம வந்து அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன் வந்து எனக்கு நம்பர் 9 மாதிரி அதுவும் ஒரு யாரோ சாபம் விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் எப்படி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு ப்ராமிஸ் ஒரு ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே சல்லுன்னு ஃபிசில் அவுட் ஆகி போயிருது. லைக் ஒய் அப்படின்றது எனக்கு வந்து எடுத்து I can't remember the last time
ஒரு லெஃப்ட் பேக் வாங்கி அந்த லெஃப்ட் பேக் வந்து ஓகே இந்த லெஃப்ட் பேக் நமக்கு வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா நாச்சோ நாச்சோ. மான்ட்ரியாலுக்கு அப்புறம் எனக்கு யாரு ஓகே. அப்படின்றது எனக்கு எடுத்து சொல்ல முடியல. எவ்வளவோ லெஃப்ட் பேக் சைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டியர்னி, இவன் நூனோ டவாரஸ், இப்போ ஜின்செங்கோ, டிம்பர், ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டியே. டோமியாசு, முக்கியமான ஆளை மறந்துட்டேனா. இப்ப கூட கப் வச்சாரு, யூரோப்பா லீக் அடிச்சாரு இப்ப கூட. கொலாசி லாச்சு அதான் சொல்லுவாங்க. ஐயோ அவனை மறந்துட்டேடா. அவன் ப்ரோ எமிரி ஒண்ணு பண்ணானே லிக்ஸ்டைனர். அவன் ரைட் பேக் தான். பட் ஓகே எனிவே அந்த லைக் ஆல் ஆஃப் தட் புட் டுகெதர் எனக்கு வந்து அந்த பொசிஷன்லயே இப்போ ஒரு வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணிட்டு சிட்டி பண்ற மாதிரி ஒரு சென்டர் பேக்கை தூக்கி அந்த சைடு போட்டு கிவிஆர் நீயே விளையாடிக்க, நீ நல்லா தான் விளையாடுற, அஃபென்சிவ் அவுட்புட் இல்லைனாலும் டிஃபென்சிவ் அவுட்புட் பிரமாதமா இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கலாம், திடீர்னு ஒரு குவார்டியோல் மாதிரி ஒரு பர்பிள் பேட்ச் வந்துட்டா ஓ ஈவன் பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடுறதா, இல்ல டு யூ go out and out to get a traditional left-footed player to suit our playing style அந்த மாதிரி எடுத்துட்டு போறதா. இங்க நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு சொல்றது வந்து இந்த லெஃப்ட் பேக்ன்ற ஒரு பொசிஷன் வச்சு நம்ம ஸ்குவாட் பிளானிங்லாம் பண்றோம். பட் அந்த ஸ்குவாட் டெப்த்தை வந்து நம்ம அட்ரஸே பண்ண மாட்டோம். we are going with injury prone players. அந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் இல்லாத ஒரு பிளேயரை தான் நான் லெஃப்ட் பேக்ல பார்க்கணும்னு தட்ஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். 2 seasons or rather 2+ seasons ஆர்டெட்டா இருந்து அந்த பொசிஷன்ல எவ்ரி சீசன் ஒரு இன்ஜுரி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்க திரும்ப சீசனுக்குள்ள போகும்போது இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸோட தான் போற அப்படின்னா தென் ஐ கொஸ்டின் யுவர் ஸ்குவாட் பிளானிங். இந்த சீசன் டிம்பர்னு ஒருத்தன் எடுத்துட்டு வந்தோம், it was very unfortunate. பட் ஸ்டில் அந்த டிம்பருக்கு பின்னாடி பிளான் பி எதுவுமே இல்லை. திரும்ப நம்ம பழக்கப்பட்ட அதே பிளேயர்ஸ் தான் அண்ட் அதே பிளேயர்ஸ் இன்ஜுரி ப்ரோன், அதே பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ரோன். இட்ஸ் we need better squad planning for left back. ஹேமந்த், எனிதிங் டு ஆட் ஆன் டு தட்? நீ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா தான் பாக்குறியா, இல்ல வந்து டு யூ சீ லைக் இல்ல ஏன்னா அரவிந்த் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு லெஃப்ட் பேக் கர்ஸ் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நம்மளுக்கு வந்து அந்த திடீர்னு ஒரு ஓவர்லாப்பிங்னு வர்றப்போ லைக் கேன் வி பிரிங் டியர்னி பேக் அந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் தோணுதா, இல்ல டியர்னி அவ்வளவுதான் இதோ முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு பாக்குறியா நீ? எனக்கு டியர்னி கொண்டு வந்தா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். பட் ஐ திங்க் அது வந்து வாட்டர் அண்டர் தி பிரிட்ஜ் தான் ப்ரோ. அது வந்து தட்ஸ் அ ஷிப் சேல் தான். அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா தேவை ப்ரோ ஒரு லெஃப்ட் பேக். ஏன்னா நம்மள ரைட் சைடு நம்ம டிஃபென்ஸா இருக்கட்டும், ரைட் விங்கரா கூட இருக்கட்டும், லைக் ரெண்டுமே வந்து அந்த அந்த டெலிபதி செம்மையா இருக்கு. புகாயோ சாக்காக்கும் பென் ஒயிட்டுக்கும் அந்த டெலிபதி மார்டினெல்லிக்கு எவனுக்குமே இல்ல ஆக்சுவலா. அண்ட் மார்டினெல்லி கூட இல்ல, ட்ராசார்டுக்கு கூட பாவம். என்னதான் நான் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு அதனாலதான் வீக். ட்ராசார்டுனால தான் அந்த லெஃப்ட் சைடே நல்லா இருக்கு ஆக்சுவலா. இப்ப ட்ராசார்டு ஒழுங்கா ஆடலன்னா யோசிச்சு பாருங்க. மார்டினெல்லி வெரி ஆஃப் போர் சீசன், லெட்ஸ் பி ஆனஸ்ட். மார்டினெல்லி போர் சீசன் இந்த சீசன். அண்ட் அது அந்த லெஃப்ட் சைட்ல வந்து ட்ராசார்டோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், இண்டிவிஜுவல் குவாலிட்டி, வென் டு ஷூட், வென் டு அரைவ் அட் த ரைட் சிச்சுவேஷன்ஸ்னால தான் அந்த லெஃப்ட் சைடு நல்லா இருந்திருக்குது ப்ரோ. 100% லெஃப்ட் சைடு ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் மேசிவ்லி ப்ரோ. அந்த லெஃப்ட் பேக் வந்து ஷுட் காம்ப்ளிமெண்ட். அவன் உள்ள வந்தா நீ வெளில போ, லைக் ஓவர்லாப் பண்ணு, எப்போ அண்டர்லாப் பண்ணும், எப்போ ஓவர்லாப் பண்ணும்னு அது வந்து எனக்கு செம்ம கடுப்பா இருக்கும் அந்த லெஃப்ட் சைடுல. சில டைம்ல ஒரே ஒரு கேம் தான் கிவிஆர் நல்லா பண்ணான், அது தவிர வந்து அது கூட இது ஆப்போனன்ட்ஸ் வந்து லைக் தேவர் ஒரு பெரிய டாப் டீம் இல்ல, அந்த ஒரு மாதிரி வந்து மிட் லெவல் டீமோட தான் வந்து அவன் வந்து அந்த தெறிக்க விட்டு பறந்துகிட்டே இருப்பான் லெஃப்ட் சைட்ல ஒரு மாதிரி அந்த இது செஞ்சான். பட் யா தட்ஸ் வெரி ட்ரூ. எனக்கு அதுதான் வந்து லைக் ஒரு பெரிய நெகட்டிவ் மாதிரி தோணுது. அந்த அந்த சைட்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த சைட்ல மொத்தமாவே. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கிவிஆர் இன்வெர்ட் பண்ணினது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட்டை இன்வெர்ட் பண்ண வச்சோம் ரைட் சைட்ல இருந்து. எனக்கு இது வந்து நீங்க ஏன் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருக்கலாமே, இது ஏன் நீங்க இவ்வளவு லேட்டா செய்றீங்க, இது வந்து உனக்கு இதுவாக செஞ்சப்போ லைக் யூ ஹேட் சோ மெனி கேம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட், வை டிட் யூ நாட் டூ இட்ங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல. நீங்க வந்து ஒயிட்டோட பால் பிளேயிங் அபிலிட்டி வந்து ரொம்ப யூஸே பண்ணாத மாதிரி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன்ல. எனக்கு அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி தோணுச்சு எனக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல. ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு பிக் ஃபேக்டர் நம்ம டிஸ்கவுண்ட் பண்றது வந்து ஓவர்லாப்பிங் பென் ஒயிட் இஸ் மச் மோர் பொட்டன்ட் தென் அன் இன்வெர்ட்டிங் பென் ஒயிட். நமக்கு வந்து இந்த சீசன் நம்ம
வந்த எத்தனையோ கோல்ஸுக்கு ஒரு வெரி பிக் ரீசன் ஹஸ் பின் ஓவர்லாப்பிங் பென் ஒயிட். அதை கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை இன்வெர்ட் பண்ணி பென் ஒயிட் இன்வெர்ட் பண்ணி, ஏன்னா we are not inverting Ben White for a reason. We are inverting Ben White to compensate for the lack of cohesion on the left side. நம்ம லெஃப்ட் சைட்ல கொஹெஷனும் வராம ரைட் சைட்ல இருக்கிற கொஹெஷனையும் பிரேக் பண்ணி வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாவாயிரும் கடைசியில. ஐ திங்க் தட் வாஸ் த ரீசன் நம்ம அவ்வளோ டிலே பண்ணது. அதை இட் வாஸ் மோர் ஆஃப் ஒரு இன்னெவிட்டபிள், ஒரு வேற வழியே இல்லை, இது நம்ம பண்ணலன்னா இதுக்கப்புறம் நம்ம we are going to ஒரு கான்ஃபிடன்ஸ் ஹிட் ஆகும், காஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு வரத்துக்கு ஒரு அந்த ஸ்லைடை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் பென் ஒயிட் இன்வெர்ட் பண்ணானே தவிர ஐ டோன்ட் தட்ஸ் ஹவ் ஐ see it rather. இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இது ஏன் முன்னாடியே பண்ணலை அப்படின்ற ஒரு ஒரு ரீசனுக்கு இல்லாம. Yeah, okay. I think I can take that. ஒரு மாதிரி லைக் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா that makes sense. ஒரு இன்னொரு முக்கியமான கிரிமால்டோ ப்ரொஃபைல் லெஃப்ட் பேக் செம்மையா இருக்கும் இந்த டீம்ல, சீரியஸா சொல்றேன். it will just elevate that whole left வைக்க side is மாட்டாங்களே. தான் எனக்கு தோணுது. இல்ல ப்ரொஃபைல் அதான் கிரிமால்டோ ப்ரொஃபைல்ன்ட்டேன். அண்ட் பிளஸ் அவனுக்கு அவன் இப்பதானே போயிருக்கான் அவன், சோ வாய்ப்பே இல்லை அவன் போறது. சோ யா ட்ரூ டெஃபினெட்லி ட்ரூ. ஒரு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம பாசிட்டிவ்னு பேசுறப்ப வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். லைக் ஆக்சுவலா கார்னர்ஸ், போத் லைக் ஸ்கோரிங் அண்ட் கார்னர்ஸ் அண்ட் டிஃபெண்டிங் அண்ட் கார்னர்ஸ், கேப்ரியல் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு கோல் ஸ்கோரிங் த்ரெட்டாவே மாறிட்டான். அதான் அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஒரு பென் கொடுத்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து கார்னர் கிடைக்கிறதையும் வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அது வந்து நம்மளுடைய அந்த டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் தான் எப்பயுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து பாக்ஸ்ல அட்டாக் பண்ற பிளேயர்ஸா இருப்பாங்க ஹைட்னால. அண்ட் அது வந்து ஒரு பெரிய த்ரெட் ஆனதுக்கு அவங்களுடைய ஒரு இது வந்து முக்கியமான ஃபேக்டர். அகேன் த வே வி டிஃபெண்ட் த கார்னர்ஸ் டு, அதுவுமே முக்கியமான ஃபேக்டர். எஸ், நம்ம அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஹரி கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தேன். ஹரி, பிகெஸ்ட் பாசிட்டிவ், பிகெஸ்ட் நெகட்டிவ் டிஃபென்ஸ்ல நீங்க பார்த்தது? பிகெஸ்ட் பாசிட்டிவ் வந்து என்னன்னா தலைவரே, நம்ம வந்து கோல்ஸ் ரொம்ப கன்சீட் பண்ணல. மீன்ஸ் லைக் போன சீசனோட கொஞ்சம் குறவா இருக்கு. பட் முதல்ல ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம சொந்த செலவுலயே வந்து கோல் வந்தது வந்து நிறைய வந்துருச்சு. லைக் பிகாஸ் ஆஃப் அஸ் அந்த கோல் லீடிங் டு ஏர் நிறைய வந்துச்சு. லெஸ் தென் 7 சொன்னீங்களே, நிறைய கிளீன் ஷீட், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, லைக் சலிபா, கேப்ரியல் இந்த சீசன் ஃபுல்லாவே விளாண்டாங்க. அண்ட் 28 வின்ல வந்து ஆஃப்கோர்ஸ் 90% கிரெடிட்ஸ் வந்து கோஸ் டு தி டிஃபென்ஸ் தான். தட் இஸ் த பிகஸ்ட் பாசிட்டிவ். டிம்பர் என்னதான் லாட்லனாலும் பென் ஒயிட், கேப்ரியல், சலிபா அண்ட் ராயா அவங்களோட புது காம்பினேஷன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு நிறைய கோல்ஸ் வந்துச்சு தலைவர். இப்ப ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இதுல FPL வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் ஃபார் தான் இருக்கு. கப்ரியல், சலிபா, பென் ஒயிட், ராயா கூட, பட் 3 of them has been phenomenal. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கிரெடிட் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் த பிகஸ்ட் பாசிட்டிவ் தலைவர். ஆனா த பிகஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, அஃப்கோர்ஸ் டிம்பரோட இன்ஜுரி. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லெஃப்ட் பேக் தான், அது எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப டியனி வந்து ஆதித்தாவோட சைனிங் இல்ல. ஸோ அப்ப அவன் லெஃப்ட் பேக்ல வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா அவனை வந்து சென்டர் பேக்ல வச்சு கூட மேபி அவன் பொசிஷனை மாத்தி விளாடலாம். பட் மேபி ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். பட் அகெயின் பெரிய நெகட்டிவ் என்னன்னா the goal leading to error தான் தலைவர். பிகாஸ் அவங்க நம்ம ஒப்போசிஷன்லாம் கஷ்டப்பட்டு கோல் போட்டா நம்ம ஒத்துக்கலாம். சரி அவங்க கோல் போட்டாங்க, அதான் அவங்க கஷ்டப்பட்டு கோல் போட்டா நம்ம ஒத்துக்கலாம். சரி அவங்க கஷ்டப்பட்டு கோல் போட்டிருக்காங்க, ஸோ நம்ம மேல தப்பு இல்லைன்னு. பட் நிறைய வந்து அந்த நம்மளால வந்து கோல் போட்டதே வந்து அது நிறைய less than 7 தான். ஸோ அது இல்லைன்னா, அது 0 இல்லாட்டி 1 மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சீசன் ஃபுல்லா ஐ திங்க் வி குட் ஹவ் வின் மோர் கேம்ஸ். ஸோ தட் 0-1 அது கொண்டு வந்து வரதுக்குலாம் நம்ம வந்து இம்பெக்கபிளா இருக்கணும். ஆக்சுவலா அந்த மொரினியோட 15 கோல் ரெக்கார்ட் அடிக்கிற மாதிரி போகணும். அதுதான் வந்து ஒரே ஆமா இதுவா அதான். இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வரணும் தலைவர். ஏன்னா அகெயின் நம்ம எத்தனை கேம் முடிஞ்சோடனே நம்ம ஜெயிக்காத கேம்லாம் யோசிச்சிருப்போம். ஐயோ அவன் மட்டும் அந்த சேட்டை பண்ணிடாம இருந்திருந்தா அந்த கோல் புந்திருக்காதுடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. So that is a factor that we really have to look into. ஏன்னா if you're going to compete with Man City, we have to be 100% perfect. So அந்த ஒரு நெகட்டிவ் தான். And இன்னொன்னு, அடுத்த சீசன் வந்து ரொட்டேஷன் நிறைய பண்ணணும். அது தலைவர்கிட்ட
எப்படி எப்படி பண்ண போறான்னு தெரியல. பட் அதுவும் வந்து அவர் பாத்துக்கணும். அதான் என்னோட கருத்து தலைவரே. பெர்ஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து மக்களே நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நாங்கள் எங்களால் எவ்வளவு எடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் எங்களால் நெகட்டிவ்ஸ் நிறைய கண்டுபிடிக்க முடியல. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம் when we go to the player ratings. அதான் பிளேயர் ரேட்டிங்ஸ் அடுத்து வந்துடுவோம். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ பிளேயர் ரேட்டிங்ஸ் பண்ணுறப்ப we'll only do it for players who played இந்த சீசன் அவர் புக்ஸ்ல. ஸோ டவாரஸ் டியர்னி பத்தி நம்ம பேச போறது கிடையாது. ஹேமந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க. டேவிட் ராயா 8 சாலிட். ஆமா ப்ரோ, கோல்டன் க்ளோவ் வின் பண்ணிருக்கான், அவனை எதுவும் குறை சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கோல்டன் க்ளோவ் பிளஸ் அந்த நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம டேவிட் ராயாவை நம்ம சொன்னோம்ல, அவர் மொத்த டிஃபென்ஸ் மொத்த டீமுக்கு அது கரெக்ட் தான். ஆனா அது அவனோட தப்பு கிடையாது. அவன் என்ன பண்ண, அவன் வந்து கோல் போஸ்ட் நிக்கிறதுல அவனோட வேலை. நம்ம ஷாட் அவனுக்கு வரலன்னா அவனுக்கு நல்லது தானே அது. சோ அது எடர்சனுமே எப்பவுமே அதான் குறை சொல்லுவாங்க. எடர்சன் அலிசன் கம்பேர் பண்ணும்போது எடர்சன் வந்து ஷார்ட்ஸே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் சிட்டில ஆடுறான். எடர்சன் சிட்டில ஆடுறதுனால அவனுக்கு ஷார்ட்டே வரப்போறது கிடையாது. சோ அது ஒரு நல்ல டீம்ல ஆடுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது. அதை தவிர்த்துமே அதான் அந்த கிராஸ் நம்ம டேவிட் ராயா அதான் அந்த பச்சையா மெட்ரிக் போட்டு கம்பேரிசன் பண்ணுவாங்களே, அந்த இதுல வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டீமோட பெர்ஃபார்மன்ஸோட அது பயங்கரமா அலைன்டா இருக்கும். அதுல வச்சுதான் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த கிராஸ் எதுவுமே கூட ஆப்போனன்ட்ஸ்லாம் இப்போ அந்த கிராசிங் டாக்டிக்கே மறந்துடுறாங்க ஆர்சனல் கூட ஆடும்போது. அதை வந்து நிறைய பேர் அதை எழுதியிருந்தாங்க அந்த அத்லெட்டிக் அதெல்லாம் எழுதும் போது. ஓகே, கிராஸ் போட்டா டேவிட் ராயா பிடிச்சிடறான்ப்பா, அப்ப என்ன பண்ணலாம், சரி உள்ள கட் பண்ணி பார்ப்போம், த்ரூ பால் போட்டு அடிக்க பார்ப்போம். அதனால அந்த ஷார்ட்ஸ் ஃபேஸ் பண்றதுமே நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சு உள்ள வரும்போது ஒரு வில்லனா வந்தான். சீசன் முடியும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ ஆற மாதிரி ஒரு நல்ல பார்க்க எழுதுறான் டேவிட் ராயா. சோ அவன் ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. கீப் செல் பெஞ்ச்னு வந்துச்சுன்னா அவன் ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் 27 மில்லியன். ஆமா ப்ரோ, நம்ம ஃபப்ரிசியோலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காப்ல. சோ எனக்கு தெரிஞ்சு உண்மைதான் நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா ஃபேவரட் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்பெயின்காரன். சோ ராம்ஸ்டேல அப்படியே லைட்டா உரங்கள் தரட்டானுங்க ஸ்பெயின்காரனுங்க சேர்ந்து அப்படின்னு நம்ம சன் டிவி கான்ஸ்பிரசி ஒன்னு கண்டுபிடிச்சலாம். ஒதுக்கி வைக்கப்பட்டாரா ராம்ஸ்டேல்? Yeah, that's good. ஹேமந்த், ராம்ஸ்டேல். ஐயோ, அவன் ஆடின கேம் எல்லாமே வந்து யோசிச்சுன்னு எத்தனை கேம் ஆடினா அந்த யுனைடெட் கேம் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 கேம்ஸ் விளையாடினா. அதுக்கப்புறம் வந்து கப்ல வந்து சாம்பியன்ஸ் லீக்ல கூட ஒரு கேம் கூட விளையாடல. சாம்பியன்ஸ் லீக்ல ஆடவே இல்ல அவன். இல்ல சாம்பியன்ஸ் லீக் ஆடவே இல்ல. லாஸ்ட் கடைசில ஆடினானா 6 கேம் விளையாடி இருக்கான் அவன். இல்ல பிஎஸ்வி கேம் விளையாடுனான் ப்ரோ. கடைசி கேம் ஆடினான்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். ப்ரோ ராம்ஸ்டேல் டு பி ஆனஸ்ட் அந்த 6 கேம்ல நிறைய தப்பு தான் ப்ரோ பாவம் பண்ணிக்கிறான் ஆக்சுவலா. எனக்கு சீரியஸா அந்த ஃபுல்லம் அந்த கோல் கூட அவன் சத்தியமா சொல்றான், மேபி ஹி குட் ஹவ் டன் பெட்டர். அவன் எங்க இருந்து சிப் பண்றான் ப்ரோ, ஆண்ட்ரேஸ் பெரேரா. லைக் அதுக்கு தென் ஆப்வியஸ்லி அந்த பிரென்ட்ஃபோர்ட் மிஸ்டேக் நிறைய இருந்திருக்கு ப்ரோ, பாவம் ப்ரோ. பட் ஐம் நாட் சேயிங் அது வந்து அவனோட பர்சனாலிட்டி அப்படி. அவன் வந்து ஒரு இமோஷனலான கேரக்டர். ஸோ ஐ திங்க் அது வந்து இட் கெட்ஸ் டு ஹிம். பட் இட்ஸ் கோன் பி ஹார்ஷ் தான். ஐ திங்க் ஐல் கிவ் ராம்ஸ்டேல் 5 கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்குறேன் அவனுக்கு. ஸோ 4 கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐ மீன் இட் ஹேஸ் டு பி செல்ட். என்ன செல்லுல அதுலயே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கு. என்னன்னா வந்து he is on 120k per week. ஆமா, சோ அது ஒரு அவனை வந்து மூவ் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம். இங்கிலாந்து இன்டர்நேஷனலா இருந்தாலுமே ஒரு வருஷம் நம்ம கிட்டத்தட்ட ஆட விடாம அவனை அப்படியே வச்சிருந்திருக்கோம். சோ அதுவே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல கரெக்ட். பட் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு மேபி he might take a wage cut also. சோ அது கூட ஐ திங்க் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டீம் வேணும் அவனுக்கு. and I think he is good enough to be a first team definitely for a top 6 club. So yeah, he has unfortunately he has to go bro. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நியூகாசில் போனா சந்தோஷமா இருப்பேன் ஆக்சுவலா. செல்சி எல்லாம் போறது பதிலு நியூகாசில் go have fun. So yeah, I think I wish அந்த மாதிரி club will suit him actually. நியூகாசில் மாதிரி. Makes sense. I think I agree with that. அரவிந்த், Zinchenko. எனக்கு வந்து அது மாதிரிதான் இருக்கு. ஐ வாஸ் அப்படியே
இந்த சைடு ரைட் பக்கம் வந்துருவீங்கன்னு நினைச்சேன். சரி ஜின்செங்கோ. லெஃப்ட்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? இதுல எனக்கு வந்து இவனுடைய இந்த சீசன் he seemed to be more active outside the football pitch than on the football pitch. அவனுடைய I don't பாலிடிக்ஸ் question பேசாத. நான் அவனோட இல்ல இல்ல அவனுடைய கமிட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணல. பட் அவன் வந்து ஹிஸ் லீடர்ன்ற பேர்ல மாஸ்கிரேட் பண்றான்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஹி இஸ் நாட் a நேச்சுரல் லீடர். அவன் வந்து he tries he comes off more as a pretender than a leader. I agree. இது வந்து I couldn't agree more with Aravind, to be honest. It's brilliant point. அந்த அந்த ஒரு லீடர்னா நீ எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த். அது வந்து அவனுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது இல்லங்கிறது நிறைய நேரத்துல எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த சீசன். லைக் அதே கிரானிட் சாக்கா எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் நாட் லைக் கிரானிட் சாக்கா இஸ் நெவர் அ மிஸ்டேக் இன் ஹிஸ் லைஃப். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மேட்சுக்கு 50 மிஸ்டேக் பண்ணுவான். பட் ஸ்டில் அக்கௌண்டபிலிட்டின்னு வரும்போது கையை தூக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு ரெடியா நிற்பான். அந்த அந்த ஒரு ஃபேக்டர், அந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் தான் ஜின்செங்கோ கிட்ட ரொம்ப பெரிய மிஸ். ரெண்டாவது வந்து இந்த அவைலபிலிட்டி. ஷாக்கா வந்து நோ மேட்டர் வாட் தி ஒன்லி ரீசன் யூ கேன் கீப் அவுட் இஸ் த்ரூ அ ரெட் கார்டு ஆர் 5 yellow cards. அப்படி இல்லைன்னா அவனை அப்படி இல்லாம அவனை வெளியே உட்காரவே வைக்க முடியாது. ஜின்செங்கோ அப்படி கிடையாது அதுல. ஸோ ராணாவும் வராது, ஷானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதியா அப்படின்ற மாதிரி இதுல வந்து இவனுக்கு அப்பப்போ ஒரு 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 சீசனுக்கு ஒரு 2-3 1.5 கோல் அடிச்சிடறான். போன சீசன் அவன் பிரீமியர் லீக்லயே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சான்றது எனக்கு கேட்கும் போது செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த சீசன் அந்த பேர்ட்லியோட ஒரு சம கோல் அடிச்சான். பட் ஃபார் a lot of அந்த ஃபிளாம்பாயன்ஸ் அண்ட் ஒரு அப்படியே ஒரு ஒரு ஆராவோட வந்ததுக்கு ஒரு ரொம்ப சப்புன்னு இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த வந்து ஓகே நம்ம சிட்டி கிட்டே இருந்து ஒருத்தனை வாங்கியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ டெஸ்டமெண்ட் டு தி ப்ராக்ரஸ் தட் we've made as a team. தட் ஒரு ஜின்செங்கோ வந்து இப்போ ஆப்சலேட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தது வந்து நீ சொன்ன மாதிரி அது அவ்வளவு ஃபேன் ஃபேர்ல வந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஆப்சலேட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன். பட் அவன் ஆப்சலேட் ஆனது எத்தனை ஹவு பிக் இஸ் இட்? பிகாஸ் அவன் ஆப்சலேட் ஆன ஒரு பொசிஷன் இஸ் ஸ்டில் வீக்னஸ் ஃபார் அஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் அந்த பொசிஷன் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர் பை another superior பிளேயர். அப்படி கிடையாது. இந்த இடத்துல வந்து இப்போ டெக்லன் ரைஸ் at number 5 ஓவர் தாமஸ் பார்ட்டி அப்படி நான் எடுத்துட்டு போக முடியாது இந்த கான்வர்சேஷன். திஸ் இஸ் ஜின்செங்கோ. இட் வாஸ் ஹிஸ் பிளேஸ் டு லூஸ். He lost the place and there is nobody else to actually fill in. So he had to play a left center back. இல்ல அது ஒரு பாயிண்ட் என்ன, இந்த டிம்பர் அவைலபிள் இருந்திருந்தா ப்ராபபிலி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம விளையாட வச்சிருப்போம். அது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. Yeah, I mean for whatever may be the reason, Timber game 1 half number 2 la injure ana. So you had basically 99.9% of the season remaining to make your mark and you failed to capitalize on it. So now I just question the character behind the player. 6.5. 0.5 அதுவே ஜாஸ்தி தான் தோணுது. பட் பரவாயில்ல, உங்க ஸ்கோர். அவனுக்கும் இன்ஜுரி தான் ப்ரோ. நம்ம சின்சோக்கு நம்ம வாங்கினதுல இருந்து 6-7 மேட்ச் தான் ப்ரோ சேர்ந்தாப்புல ஆடுவான். 8வது மேட்ச் பிடிக்கிட்டு போயிடும் நம்மளுக்கு. ஏதாவது இன்னி இன்ஜுரி, அந்த இன்ஜுரி, இந்த இன்ஜுரின்னு திரும்பி வருவான். 6-7 மேட்ச் இன்ஜுரி அப்படிதான். சோ அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். Yeah, definitely. ஹரி, கிவியர். தலைவரே, இப்ப கிவியர் போறதுக்கு முன்னால வந்து ஜின்செங்கோ பத்தி ஒரு விஷயம் நான் வந்து ஒரு சொல்ல ஆசைப்படுறேன். சிட்டி கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன யோசிப்போம், ஓகே இவன் வந்து கண்டிப்பா ஒரு லீடரா இருப்பான், பயங்கரமா இம்பாக்ட் கொடுப்பான் அப்படின்னு. பட் இந்த சீசன் வந்து அவனாலேயே வந்து நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், கப்ரியல் சலிபாலாம் வந்து குழம்பி போயிருக்காங்க. பந்து எடுத்தா என்னடா பண்ணுவ, ஐயோ சொதப்ப போறியாடா அப்படின்னு. இப்ப நம்மளே வந்து யோசிப்போம், ஐயோ இவங்கிட்ட பந்து வருது அப்படின்னு. சோ ஒரு லீடரா இருந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணவே கூடாது. ஐ மீன் ஒரு லீடர்னா ஒரு நீ வந்து அந்த பிச்சில் இருக்கனா நீ நிறைய விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சிருக்கணும். நம்மளுக்கே அந்த நம்பிக்கை வரணும். ஆனா அந்த அவன் வந்தாலே அந்த நம்பிக்கை அவனுக்கும் போயிருச்சு நினைக்கிறேன். அந்த மூஞ்சிலே தெரியுது, லைக் ஹி இஸ் நாட், அவன் ஹாப்பியா இல்ல அப்படின்னு. அந்த கான்பிடன்டும் எல்லாம் அந்த ஹாப்பினஸும் போச்சு. அவன் நம்மளுக்கு வந்து விளாடுறது வந்து அந்த ஹாப்பினஸும் அவனுக்கு போச்சு. அந்த மூஞ்சிலே தெரியுது. எப்ப அந்த ஆஸ்டன் வில்லாவோட அந்த மிஸ்டேக் பண்ணானோ அப்பயே அவனுக்கே தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். ஏன்னா அது அன்னிலிருந்து அவன் ஆடுறதே இல்லை. ஸோ
sad to see that someone like we trusted more, he's fading out. பட் அகெயின் கிவியோ வந்து ரேட்டிங் கொடுப்போம்னா வந்து ஒரு 6.5 தான் ப்ரோ கொடுப்போம். ஏன்னா அந்த லிவர்பூல் கேம்ல இருந்து லெஃப்ட் பேக் விளாட ஆரம்பிச்சான். அவன் வின்வெர்ட்லாம் பண்ண தேவையில்ல, டிஃபென்சிவ் மட்டும் பண்ணு அப்படின்னு செய்யும் போது நல்லா சூப்பரா பண்ணாப்ல. பட் அகெயின் அந்த கடைசி கிரன்ச் மேட்சஸ்ல வந்து தொமியாசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்லி ரீப்ளேஸ் கிவியோ. அகெயின் அவன் நிறைய கேம் விளாட விட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நம்ம விளாட வச்சாதான் அவங்க நல்லா பண்றாங்க. கிவியாரே வந்து நீ லெஃப்ட் பேக் வந்து இரு, நீ டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணு, நீ அட்டாக்கிங் ஒன்றும் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு செய்யும் போது ஹி இஸ் டூயிங் வெல். அண்ட் அந்த மாதிரி நிறைய சான்சஸ் கொடுக்கத்தான் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த கிவிஆர் மாதிரி பிளேயருக்கு அந்த இது வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் அதை வச்சுதான் வந்து நம்ம தலைவர் வந்து நிறைய கேம் ரொட்டேட் பண்ண முடியும். ஆனா அகெயின் இப்போ கிவிஆர் மாதிரி பிளேயர்லாம் வராங்க, விளாடுறாங்க. தொமியாசு இல்லை டிம்பர் ஃபிட் ஆயிட்டாங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்குவாடுக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகுது. ஏன்னா இப்ப நல்லா விளாடும் போது நீ வந்து ஃபிட்டான பிளேயர் வந்தோன்னு நீ வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டனா அவன் விளாடவே மாட்டேன்றான். இப்போ இந்த சீசன் பாருங்க, கிவிஆர், ஃபபியோ வேற, இஎஸ்ஆர் அவங்க விளாடவே இல்லை. ஆனா அவங்க பெஞ்ச் இருக்காங்க. நெல்சன் விளாடவே இல்லை. சோ இதெல்லாம் வந்து இவன் இஎஸ்ஆர் நெல்சன் இவன் ஃபேபியோ வேரெல்லாம் 10 நாள் வந்து அடிபட்டு தானே உட்காந்துருந்தாங்க. அதான் சோ இப்ப அவங்க வந்து ஃபிட்டா இருக்கும் போது அவங்களை எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து தலைவருக்கு தெரியணும். பட் அகெயின் ஏமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சீசன் நம்ம போகும்போது ஸ்குவாட் பிளானிங்லாம் பக்காவா இருக்கணும் ப்ரோ. இப்போ கிவிஆர்னே நம்ம வச்சுக்கிறோம்னா இப்ப அவனா வந்து லெஃப்ட் பேக் விளாட வைக்கிறியோ சென்டர் பேக் விளாட வைக்கிறியோ எந்த கேம்ல விளாட வைக்க முடியும்னு அவருக்கு தெரியணும். அவங்களுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி நீ 10 கேமுக்கு ஒரு வாட்டி நீ விளாட வச்சனா கண்டிப்பா எரர் பொண்ணு வரும். கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் பிரச்சனை ஆகும். கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் வரும். சோ 6.5 தான் கொடுப்பேன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் லிவர்பூல் கேம். ஒரு சில கேம்ஸ் நல்லா இருந்துச்சு. சோ 6.5 தான் கொடுப்பேன். அந்த கடைசி பாயிண்ட்ல வந்து ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் திங்கிங் ஒன்று இருக்கு. இந்த நெக்ஸ்ட் மேன் அப் மென்டாலிட்டி அப்படின்னா எப்பவுமே ரெடியா இருக்கணும். பட் நம்ம நெக்ஸ்ட் மேன் அப்புக்கு வந்து இன்ஜுரி ஆகி இப்பதான் வந்திருக்கான் அப்படின்னு சலுகைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்ப அந்த நெக்ஸ்ட் மேன் அப்புன்ற மென்டாலிட்டி அந்த ஸ்குவாட்லயே கீழே இறங்கிருது. அப்ப ஸ்குவாட் டெப்த் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? வெரி வேலிட் பாயிண்ட். யா. சோ இப்ப கிவிஆர்லாம் வந்து அவங்க ஒரு இடத்த வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும், அவங்களும் காமிக்கணும். அது இல்லவே இல்லை இந்த ஸ்குவாட்ல அவன் பண்ணது. இப்ப ஓகே என்ன வாங்கினாங்க, நானும் வரேன், பெஞ்ச்ல உட்காடுறேன் அப்படின்னு ஒரு சென்ஸ் இருக்குன்னு தவிர ஒரு கம்பீட் பண்ணும், என் இடத்த வந்து நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அங்க வந்து அந்த மோட்டிவேஷனே காமிக்கல. இப்ப கிவிஆர் கிட்டயும் அது இருக்கு, ஜின்சென்கிட்டயும் அது இருக்கு. ஏன்னா இப்ப டிஃபென்சிவ் வந்து நம்மளுக்கு நிறைய பிளேயர்ஸ் வேண்டியது இந்த சீசன். ஏன்னா இந்த சீசன் மட்டும் இல்ல, முக்கால்வாசி எல்லா சீசனும். ஏன்னா இன்ஜுரிஸ் வந்து பைலா போகுதுனால. சோ இப்ப அடுத்த சீசன் கிவிஆர் இருக்கான்னா ஐ வாண்ட் டு see him லைக் எனக்கும் விளாடணும், என் இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன லெஃப்ட் பேக் வச்சாலும் என்னை தாண்டி தான் எவனாச்சும் வரணும் அப்படின்னு ஒரு தாட் வரணும், அதை காமிக்கணும். அது இந்த டீம் கிட்ட நிறைய இல்ல. எப்பயுமே இருக்கணுங்கிற மாதிரி ரெடினஸ் எப்பயுமே இருக்கணுங்கிற மாதிரி. அதான் சோ அது நான் வந்து எதிர்பார்க்கிறேன் கிவிஆர் கிட்ட. சோ 6.5 தான் தலைவர். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் லிவர்பூல் கொஞ்சம் அந்த சின்ன ஸ்டிண்ட் இருந்துச்சு, அந்த ஸ்டிண்ட் வந்து நல்லா பண்ணாப்ல கிவிஆர். சோ 6.5 தான். உங்க 4 பேர்ட்டுமே நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப கேப்ரியலுக்கு ஏதாச்சும் ஆயிடுது, கிவிஆர் வந்துட்டு he'll be able to do the same jobனு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா ஹேமந்த்? He'll do a better job in center back than left back ன்னு தோணுது எனக்கு. So I mean like if இல்ல அது கிவிஆர் என்கிற பிளேயருக்கு கம்பேரிசன் கிவிஆர் என்கிற பிளேயர் கிவிஆர் எல்சிபி vs கிவிஆர் எல்பி கேக்கல நான், கேப்ரியல் எல்சிபி vs கிவிஆர் எல்சிபி கேக்குறேன் நான். அந்த லெவலுக்கு வராது ப்ரோ, ப்ரொஃபைல் வேற. நம்பால் ப்ரூசரு, நம்பாலுக்கு வந்து அந்த ப்ரூஸ் பண்ற அந்த உடம்புலாம் இருக்காதுன்னு கூட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஐ வாண்ட் டு see how he is aerially with top class strikers கூட அதெல்லாம் வின் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. அவ்வளவா பாக்கல ப்ரோ, சீரியஸா சொல்றேன், அவ்வளவா பாக்கல. இந்த ப்ரீ சீசன் டூர்ல எல்லாம் ஆக்சுவலா அவனை சென்டர் பேக் ஆட வைக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய. சோ ஜஸ்ட் டு see அந்த கவருக்காக அந்த அவுட்புட் வராது, பட் ஒரு நல்ல அவுட்புட் வரும்னு தோணுது.
இந்த But கொஸ்டின் again, like கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? தாமஸ் பார்ட்டிக்கு முகமது எல்னி ஒரு பேக்கப்பா வந்தா அதே லெவல் வர முடியுமா? இல்லடா நான் அப்படின்னு கேட்கல. லைக் நம்ம வந்து we paid what 15 million for KVR. Yeah. அதுக்கு ஒரு 15 மில்லியன் பிளேயரை தாண்டியான குவாலிட்டி கொடுக்குறான் அவன். பட் ஆனா இப்ப நம்ம வந்து அதானே பேசிட்டு இருந்தோம். இப்ப சலீபா வந்து அவைலபிளா இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அவன் இல்ல நான் சொன்ன மாதிரி அவன் இருக்கிறப்ப 2.45 பாயிண்ட்ஸ் per கேம் அடிக்கிறான். அவன் இல்லைன்னா 1.77 ஆயிடுது. அதுவே 2 பாயிண்ட் கம்மியாயிடுது. பட் இவங்க 2 பேரும் வந்து அதே 38 கேம்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருப்பாங்கிறது தான் நம்மளுடைய பிரேயர். பட் ஆனா அவைலபிளா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஸ்டாட் ஆல்சோ யூ ஹேவ் டு குவாலிஃபை இட் a little bit. ஏன்னா அந்த ஸ்டாட் வந்து இருந்த காலம் வந்து நம்மளுடைய பேக்கப் சென்டர் பேக் வாஸ் ராப் ஹோல்டிங். இந்த சீசன் வந்து சலீபா hasn't missed a game. So அந்த 1.77 versus 2.45 என்ற ஸ்டாட் வந்து it is literally the comparison of 2022-23 season versus 2023-24 season. கரெக்ட். ஹேமந்த் எனிதிங் டு ஆட் ஆன்? நோ அவ்வளவுதான் ப்ரோ. நான் சொல்லிட்டேன் அவுட்புட் நல்லா தான் வரும் தோணுது ஐ திங்க். பட் அதே லெவல் வருமான்னு தெரியல. டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் ப்ரோ. டெஸ்டிங் விட்டுறணும் எல்லாம். ட்ரூ திஸ் இஸ் ட்ரூ. சோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தலைவரே நான் வந்து இந்த டைம்ல ஒரு சிறிய அட்வர்டைஸ்மெண்ட் தந்துடுறேன். ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் தான். தப்பா செய்தீங்க. என்னன்னா இப்ப மான்செஸ்டர் யாராச்சும் போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா ஏர்போர்ட் வெளியே வர முடியலையா. அந்த அளவுக்கு வந்து மேன் சிட்டி டைட்டில் போயிட்டு இருக்கான். சோ கொஞ்சம் பார்த்து போங்க. ஒரு சிறிய அறிவிப்பு. திருப்பதி பூமியே ஆடுது அங்க. திருப்பதி மலையோட கூட்டத்தை விட அதிகமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து போங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க தலைவரே. ஹேமந்த் ப்ரோ, டோமியாசு தான் ப்ரோ. அட்டாக்ல நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸாடுனா டிஃபென்ஸ்ல நமக்கு ஒரு டோமியாசு தான். அந்த ஸ்விஸ் ஆர்மி நைப்பு அப்படி நம்ம ஆட்கள் பல பேர் வச்சிருக்கானுங்க. அதுல எப்படினாலும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் எவனோ நம்ம அவர் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் பேக்னாலே நம்ம ஆட்கள் இன்ஜுரி ஆயிடுறானுங்க. டோமியாஸுக்கும் அதே ப்ராப்ளம் தான். நம்பி ஓகே எப்பயுமே பெஞ்சில் இருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஒன்னே ஒன்று தான் பெரிய ப்ராப்ளம். மிச்சபடி ஃபுட்பாலிங் வைஸ் டோமியாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம டவுட்டே பட தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆர்டெட்டா எல்லாமே நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். 1-on-1 பெஸ்ட் டிஃபெண்டர் நம்ம டீம்லயே டோமியாசு அப்படின்னு. ஸோ டிஃபெண்டிங் வைஸோ பால் பிளேயிங் வைஸோ இப்போ செட் பீஸ்லயோ அதெல்லாம் இந்த செட் பீஸ் டிஃபெண்டிங்லையும் சரி அட்டாக்கிங்லையும் சரி ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் ஃபுட்பாலர் அவன். ஸோ ஓவரால் அதான் அவைலபிலிட்டிக்கு வேணா ஒரு 3-4 கொடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆன் த பிச் எப்பெல்லாம் இருந்திருக்கானோ எனக்கு தெரிஞ்சு 7 சாலிடா கொடுக்கலாம் டோமியாசுக்கு. அதான் அவனுமே வந்து லைக் வி காட் ஹிம் ஃபார் 18 மில்லியன் ஆர் சம்திங். ஒரு பேக்கப் பிளேயருக்கு நம்ம ஸ்விஸ் ஆர்மி லைஃப்னு சொல்லி எங்க வேணா போட்டு ஆட வைக்க முடியாத மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு பயங்கர ஒரு யூட்டிலிட்டி பிளேயர் வந்துட்டு பயங்கரமான ஒரு இது. அது இப்ப கேக்குறேனே கேப்ரியல் இல்ல கிவியாரா இல்ல டோமியாசுவா? ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஓகே நம்ம இப்படியும் டோமியாஸும் போடுவோம், கிவியாருக்கு அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டோம். டிவிஆர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம சொல்லுவோம். அதாங்க சொல்லிட்டேனே டெஸ்டிங் கொடுக்கணுமே, டெஸ்டிங் அனுப்பணும் அவனை. இந்த சீசன் வந்து கிவியார் இன்ஜர் ஆகாம கூட டோமியாசு பல நாட்கள் இன்ஜர் ஆகியும் டோமியாசு has had more minutes played in the Premier League than கிவியார். So அது வந்து it's not a coincidence நான் நினைக்கிறேன். எனக்கு கிவியார் வந்து இப்போ யூரோஸ்ல வந்து ஐ அம் கியூரியஸ் டு see. ஹோப்ஃபுல்லி அவன் யூரோஸ்ல வந்து லெஃப்ட் சென்டர் பேக் ஆடுறானான்னு பார்க்க போறேன் நான். போலண்ட் கேம் அதுக்காகவே பார்க்க போறேன் நான். ஆமா, போலண்டுக்கு அவன் தான ஸ்டார்டிங் எல்சிபி. ஆமா, லெவன்டாஸ்கி கணக்குறான். நம்ம கிவியாருக்கு தான் பாக்குறோம். ரைட், அவன் கிடக்குறான் லெவன்டாஸ்கி. செஸ்னி வேற இருப்பான். அதுல வேற ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு, செஸ்னி வந்து ஹாஸ்டல் கூட்டு வர போறாங்க அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஹாஃப் டைம்ல டென்ஷன் ஆனா தம் அடிக்கிறதுக்காக வா செஸ்னி கூட்டிட்டு வரதுக்கு மின்ட் போட்டு திருப்பி வெளியே வருவோம். யா, சோ டோமியாசு பார்த்துட்டோம். கேப்ரியல், அரவிந்த். I got a good one here. I think I'm a defensive in the season MVP அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் வெறும் டிஃபென்சிவ் ஒண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சலீபா ப்ராபப்லி அவுட் கிளாஸஸ் கேப்ரியல் ஸ்லைட்லி. பட் அந்த டிஃபெண்டர்ஸ்ல MVP அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஃபார் தி அட்டாக்கிங் அவுட்புட் அண்ட் தி டிஃபென்சிவ் அவுட்புட் புட் டுகெதர் கேப்ரியல் அப்படின்றது என்னுடைய தட் பி மை வோட் ஃபார் டிஃபென்சிவ் பிளேயர் ஃபார் MVP ஃபார் ஆர்சனல். இந்த you're very
நிறைய டைம்ஸ் நம்ம வெங்கர் பால் விளையாடும் போது அப்படியே ஒரு 10 பேர் அவுட்ஃபீல்ட் பிளேயர்ஸ்ல 8 பேர் கமிட் ஆயிருப்பாங்க பாலோட. அப்போ வந்து கரெக்டா ஒரு டேர்ன் ஓவர் நடக்கும். இந்த பக்கம் ஓடுவானுங்க, மேட்டசேக்கர் சாக்ஸ்குள்ளேயே ஓடுவான், கோசியல்னி எந்த பக்கமோ ஓடுவான், இந்த முஸ்தாஃபி அதை கேட்கவே வேணாம். இந்த மாதிரிலாம் ஒரு 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 ஹேப்ஹசார்ட் டிஃபெண்டிங்கை பார்த்துட்டு இப்போ சலீபா அண்ட் கேப்ரியல் இருக்கும்போது கவுண்டரா போய்க்கிறா அந்த டி வரைக்கும் போகும்போது கூட எனக்கு மனசு அப்படி தளராம ஓகே எப்படியாச்சும் நிறுத்திடுவாங்க. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு உனக்கு பைலைன் கூட்டு போயிடுவோம், இல்லாட்டி உனக்கு அவ்வளவுதான் பின்னாடி கூட்டு போயிடும். இது ரெண்டு தான் உனக்கு ஆப்ஷனு. உனக்கு ஷார்ட் கிரியேஷன் உடைய அந்த கோல் த்ரெட் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி மினிமல். அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது உனக்கு கோல் போகணும்னா அது யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி லக்கி ஃபார் அ கோல் டு ஹேப்பன். அதனாலேயே கூட நம்மளுடைய அந்த டிஃபென்சிவ் எரர்ஸ் லீடிங் டு கோல் அப்படின்ற ஒரு ஸ்டாட் வந்து ஷூட்டிங் ஆர்சனல்ஸ் இந்த ஃபுட் சீம்ஸ் டு பி a 25% weightage of the entire goals conceded in the season. It goes to show நம்மளா கோல் கொடுத்தாதான் உண்டு அவங்களுக்கு, அவங்களா அடிச்சு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிறது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அந்த ட்ரில் பண்ணி அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கணும். பட் நத்திங் ஷார்ட் ஆஃப் டேலண்ட், பெர்சிவியரன்ஸ், அந்த நீ சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோயிங் இட் டு த டி அப்படின்றது வந்து தட் வாஸ் தேர். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து போன சீசன் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு கேப்ரியல் கிட்ட. இந்த சீசன் அதெல்லாம் டிசிப்ளின் வைஸ் நோ கொஸ்டின்ஸ் அட் ஆல். நோ நாட் ஈவன் சர்ப்ரைஸ் தட் சவுதி அரேபியாலேருந்து அவ்வளோ மேசிவ் பிட் வந்துச்சு கேப்ரியலுக்கு. he started off the season as on the bench and 3-4 games மிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் he went on to be one of the most outperforming defenders across the defensive depth chart. So in my eyes 9 out of 10. நான் ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் அருண் ப்ரோ. அதுக்கு நான் ஒரு சர்டன் பாட்காஸ்ட்ல வந்து இருந்தேன் ஒரு 2 years பேக்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I don't see Gabriel as a top 4 center back. ஒரு டாப் 4 டீம் ஆடுற சென்டர் பேக்கு இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போலாம் என்ன இந்த லைக் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ற ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வட லண்டனே பியர் காலத்துல கிரானிட் சாக்காவை கழுவி ஊத்துன காலங்கள்லாம் உண்டு. ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம முன்னாடி போயிடுவோம். ஃபர்கிவ்னஸ்லாம் கேட்டாங்க, அதுக்கு பரவாயில்ல ஓபனா கேட்டோம்ல. யுனைடெட் மேட்ச் முடிஞ்ச உடனே கேட்டோம், அதான் அன்னைக்கே சொல்லிட்டோம் சாரி அப்படின்னு சொல்லி. பட் அதான் கேப்ரியல் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா, அந்த லீடர்ஷிப்ங்கிறது, அந்த சின்ன சின்ன வின்ஸை செலிப்ரேட் பண்றது, லைக் அந்த ஒரு கிளீன் ஷீட்னா அது அவனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது காட்டுற விஷயம், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா இந்த சீசன்ல. லைக் வேல்யூவிங், ஒரு கோல் போகாததை அவ்வளோ வேல்யூ பண்றது. அவன் தான் லீடர், அந்த டிஃபென்ஸ்ல அவன் தான் லீடர். அந்த ஒரு சில சின்ன சின்ன தப்பு பண்ணினாலுமே வந்து the number of goals that he scores, அவனோட நான் முன்னாடி சொன்ன ஒரு கோல் த்ரெட்டா இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு கேப்ரியலை பொறுத்த வரைக்கும். நான் 9.5 கூட கொடுப்பேன் கேப்ரியலுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு 1-2 மிஸ்டேக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த சீசன்லயே மொத்தமாவே. அந்த ஒரு பயன் கேம்ல அந்த ஒரு மொத்த கொலாப்ஸ் ஆன சொதப்பல் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேம்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணுவா, பட் கவர் பண்ணிடுவாங்க அது மொத்தமா. அதுதான் அந்த ஹோல் பாயிண்டே அதுதானே. சோ அதனால வந்து லாஸ்ட் இயர் நம்ம சவுத் ஆம்ப்டனோட தியோ வால்காட் ஒரு கோல் அடிப்பான். He'll run behind the back line and to receive a pass. That back line would be Gabriel. அவன் அப்படியே ஃபிளாட் ஃபுட்டா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான், பால் எந்த பக்கம் போகுது, மேன் எந்த பக்கம் போறான் அப்படி. சோ அந்த Gabriel in that game versus Gabriel this season, பொசிஷனிங் எக்ஸலன்ஸ், அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன் பொசிஷனிங். இன்னொரு ஆன்டிசிபேஷன் அந்த என்ன தாண்டி ஆஃப் சைடே போதுமே. பொசிஷனிங் வந்து அது வந்து கோட் லெவல் பொசிஷனிங். அதெல்லாம் பாவம், அதனால பாதிக்கப்பட்ட ஒரு மேனேஜர் இன்னி வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவன் அட்ட வேலையில கூட அதான் சொல்ல போறான் பாருங்க. ஜூன் வந்துட்டோம் இன்னும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு தலைவர். பட் கேப்ரியல் 9.5 கூட கொடுக்கலாம். ஹேமந்த், சலீபா I'll give the same bro. நான் வந்து அவன் கேப்ரியல் விட பெட்டர்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. I think both of them on par, same level, Rolls Royce. இவன் வந்து ஒரு டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்னா, இவன் வேற ப்ரொஃபைல். கொஞ்சம் கம்போஷர் காமிச்சு ஒருத்தனை மச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணுவான் சில சிச்சுவேஷன்ல. அண்ட் ஹாலண்ட வந்து 0 ஆக்கினதுல இவங்க ரெண்டு பேருமே
வேற அது லெவல் எப்படின்னா இருந்துச்சு அதெல்லாம். முதல் கேம்ல பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் கேம்ல வந்து சலிபா அவனை நல்லா பாக்கெட் பண்ணிட்டு இருந்தான். ஆமா எட்டிஹாட் கேம்ல பாத்தீங்கன்னா கேப்ரியல் வாஸ் மோர் ஆன் ஹிம் ஆக்சுவலி. சோ அது எவன் வந்தாலும் பரவாயில்ல, we know how to take care of ஹாலண்ட். ரெண்டு பேருமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சோ அதுதான் வேற இந்த லெவல். ஹாலண்ட் பெரிய பெரிய கேம்ல எல்லாம் விளையாடுறத பார்த்தா அதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஹாலண்ட் கம்பேரிசன்ஸ். இல்ல நான் ஹாலண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றது போன சீசன் 50 கோல் அடிச்சிருக்கான்ல. யா 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 ஆமா, நம்ம கூட ஒண்ணுமே அடிக்கலையே. இல்ல ராப் போன ஹோல்டிங் கூட கோல் அடிச்சான். அத நான் சொல்லிக்கிறேன். பட் ராப் ஹோல்டிங் கூட கோல் அடிச்சது நாட் கவுண்டட். அது ட்ரையல்ஸ் ஆல் ட்ரையல்ஸ். யா இல்ல as a யூனிட். அதுதான் நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன்ல, டிஃபெண்டிங் வந்து ஒரு யூனிட், அது யூனிட்டோட டிஃபெண்ட் பண்றது. பிளஸ் இவனுங்க ரெண்டு பேரு அந்த அகைன் டெலிபதி டெலிகினிசிஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம். இவன் இங்க போறான்னா நான் இங்க போவேன். சோ அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. நாட் ஜஸ்ட் ஆன் த பிட்ச், ஆஃப் த பிட்ச் கூட அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு ஆக்சுவலா. இந்த சில வீடியோஸ்லாம் வந்து நல்ல செம்ம ஜாலியா இருக்கு. செம்ம ஜாலியா இருப்பானுங்க. ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன் ரெண்டு பேரும் பயங்கரமா யூஸ் சேம் திங் பண்ணிக்கிறாங்க. 9.5 தான் ப்ரோ. சலிபா பத்தி பேசினே இருக்கலாம் ப்ரோ. எத்தனை பாட்காஸ்ட் எபிசோட்ல நம்ம சலிபா பத்தி பேசியிருக்கோம். சோ நான் அதனால தான் Anfield-ல man சலிபா of the match, Etihad-ல man of the match, I think OT-லயும் Old man of the Trafford, match. yep. Old man Trafford. of the match ஆமா. OT-லயும். So, yeah. I feel like ஒரு அண்டர் ரெப்ரசன்டட் ஒரு அண்டர் த ரேடார் போன பிளேயர் இந்த டிஃபென்சிவ் பேக்ஃபீல்ட் வந்து டெக்லன் ரைஸ். நம்ம ப்ராபப்லி மிட்ஃபீல்டர்ஸ்ல பத்தி அதை பத்தி பேசுவோம். ஆமா. பட் அவனோட அது அது அவுட் ஆஃப் contribution- சிலபஸ்ங்க. அது அவுட் ஆஃப் சிலபஸ். இல்ல இல்ல, பட் வேற. அவரோட கான்ட்ரிபியூஷன் டு டிஃபென்ஸ் அதை வந்து டெஃபினட்டா ஹைலைட் பண்ணி ஆகணும். Yeah, yeah, yeah. நான் எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ்ல வந்து when Saliba or Gabriel get dragged away, டெக்லன் ரைஸ் வந்து அந்த கடைசி 2-man பேக் லைனை மெயின்டைன் பண்ணி ஒரு 4-on-2 3-on-2 அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி டிஃபெண்டிங் இட் அண்ட் சேவிங் ஆர்சனல் ஃப்ரம் கன்சீடிங். அதெல்லாம் வந்து அகைன் probably goes to a midfielder stat, but our contribution comes in the defensive third. So calling it out. Yeah, for sure, yeah. So 9.5, I think that's good. Hemant bro, Ben White. பென் ஒயிட் 9 கொடுப்போம் ப்ரோ. நானு ஸ்லோவா வந்து எப்படி சொல்ல, பென் ஒயிட் கேப்ரியல் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமுக்குள்ளார வந்து அடுத்த சீசன் ஒரு லெவல் அப், அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல நோ கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பென் ஒயிட் வந்து நல்ல சீசன், யுனானிமஸா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க பெஸ்ட் ரைட் பேக்ஸ் இந்த லீக் அப்படின்னு. ஸோ அதுவும் கோல்லாம் கூட போடுறான் இப்போ. ஆமா அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அடுத்த சேலஞ்சு. டபுள் டிஜிட் ரீச் பண்ண முடியுமா? பயனோட போட்டிருந்தா 10 குத்துக்கலாம். கோல்ஸ் அசிஸ்ட், கோல் கான்ட்ரிபியூஷன் 10 கொண்டு வந்தது. இப்போ இந்த சீசன் 8 நினைக்கிறேன். 4 கோல் 4 அசிஸ்ட் நினைக்கிறேன். ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு அத அவன் சைன் பண்ணும்போது ஒரு மீம் வந்துச்சு, அந்த 3 பாம்பு வரானு ஒரு பாம்பு ஏரியாலேயே காணும். ப்ரோ அந்த விதத்துல ஷான் ரைட் பிலிப்ஸ், சாரி ஹேமந்த் ப்ரோ, ஷான் ரைட் பிலிப்ஸ் கால்ட் இட் அவுட் ப்ராப்பர்லி ப்ரோ. அது ட்விட்டர்ல பார்த்தேன். சோ அது சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா பார்க்க. ஆமா, அந்த பிரைட்டன் ஃபேன் தானே சொல்றீங்க நீங்க? ஆமா, அவன் சூப்பரா இது பண்ணிருப்பான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அடுத்த சீசன் சேலஞ்சு இல்ல சாரி இயன் ரைட் பையன். இல்ல ஷான் ரைட் பிலிப்ஸ் சொன்னப்போ கீனோட உட்கார்ந்து பேசுறப்போ அவன் சொல்லிருப்பான், இந்த 4 பேர்ல வந்துட்டு இவன், நீங்க 3 பேர்ல வந்து இவன் வந்து ஒரு சக்சஸ் ஆவான். அவனுக்கு வந்து என்ன விளையாடணும், எப்படி விளையாடணும், அந்த பேக் 3ல விளையாடி இருக்கான், அவனுக்கு கிளீனா தெரியும் இந்த சிஸ்டம் வந்து பண்ணுவான். நான் வந்து அந்த லீட்ஸ் யுனைடெட் ஃபேன் ஒருத்தர் பேசியிருப்பான் பென் ஒயிட் நம்ம சைன் அது செம்ம, அது செம்ம வீடியோ. அது எப்படி சொல்லலாம், அவன் அப்படியே நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம பென் ஒயிட்டை பத்தி. அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி அவன் அன்னைக்கே கணிச்சிட்டான் பென் ஒயிட் நமக்கு சக்சஸ் அப்படின்னு. எனக்கு அடுத்த சீசன் ஒயிட், கேப்ரியல், சலிபா சேலஞ்சு இந்த லெவல் மெயின்டைன் பண்றதுதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஒரு லெவல் போக முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த லெவல் தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்றதுதான் இப்போ சேலஞ்ச். இந்த லெவல கொஞ்சம், ஏன்னா இப்ப வந்து ஆல்மோஸ்ட் கிரெம் டெலா கிரெம் அப்படின்ற மாதிரி வந்துட்டானுங்க. இப்ப லைட்டா வந்தாலும் என்னப்பா சப்புன்னு ஆயிடுச்சு அப்படின்றவங்க நம்ம ஆட்கள். காத்து போயிடுச்சு. கரெக்ட், இது செய்வோம், நம்ம செய்யற விஷயம் தான் அது. ஆமா, சோ அத தக்க வச்சுக்கிறது தான் அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து செட் பண்ணிட்டானுங்க. சோ அதை மெயின்டைன் பண்றதுதான் சேலஞ்சு. மிச்சபடி வண்டர்ஃபுல் சீசன் ப்ரோ. அவன் அந்த ரைட் சைடே கண்ணில் ஒத்திக்கலாம் ப்ரோ. சாக்கா, ஒயிட், ஓடிகார்டு அப்படியே அவனுக்கு 3 பேருக்கு மேட்ச், அவனுக்கு 3 பேருக்குள்ளே வாண்டுப்பானுங்க அப்பப்போ. சோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் பென் ஒயிட்லாம். 9 and 10 ஐ அக்ரி. அவன் அவைலபிலிட்டியும் சூப்பரா இருந்துக்கு இந்த சீசனு. அது வந்து துபாய் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற ஆளா மாறிட்டு வந்தான் அவன்.
எப்படின்னே ஆனா தெரியாத அந்த மாதிரி ஒன்றும். அந்த இன்ஜுரில எல்லாம் கூட ஆடுறேன் அப்படின்னு அவங்க நிறைய அந்த ஆமா ஆமா மாதிரிலாம் கூட ஃபுல் டாக்ஸ் இருந்துச்சு. So, ஃபுல் சீசன் எவ்வளவு மேட்ச் இன்ஜுரியோட ஆமா. ஆடிட்டு இருந்தான். அதெல்லாம் வந்து ரெசிலியன்ஸ் வேற சொல்லி லெவல் ப்ரோ. செம்ம ஆமா. resilience. அவன் Unbelievable பார்த்தா தெரியாது இந்த resilience. மாதிரிலாம். ஏன்னா ஆமா. சீரியஸ்னஸே இல்லாத மாதிரி இருக்கான் இருக்கும். ஆனா ப்ராப்பர் ப்ரொஃபஷனல். ஹரி லாஸ்ட் ஆளு சொல்லுங்க. ஜூரியன் டிம்பர். யோ தலைவரே தலைவரே rate பண்றது. அந்த என்ன சப்புக்குலாம் ஒண்ணு சொல்லுவோமே, நாட் இனஃப் மினிட்ஸ் பிளேட் ஃபார் ரேட்டிங். இல்ல என்ன ரேட்டிங்ல இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் லைக் நீங்க வந்து இப்ப இந்த சீசன் பார்த்ததுல நெக்ஸ்ட் சீசனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு? அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 40 மினிட்ஸ் ஆடினா அதுல குவாலிட்டி காமிச்சான். அதே மாதிரி இப்ப வந்து எவர்டனோட கேம்ல 15 நிமிஷம் தான், ஆனா அதுல குவாலிட்டி காமிச்சான். ஆமா. இவங்க கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிற அடுத்த சீசனுக்கு? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அடுத்த சீசன் வந்து டிம்பர், ஒயிட், கேப்ரியல் சலிபா இந்த 4 பேர் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா சம்பவம் இருக்கு. சம்பவம் இன் சென்ஸ் ஆஃப் லைக் டிஃபென்சிவ் கண்ட்ரோல் பயங்கரமா இருக்கும். அண்ட் டிம்பர் விளையாண்ட 2 கேம்லயும் சரி, நான் பார்த்த 2 கேம்லயும் 3 கேம்லயும் சொல்லலாம் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட்லாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், ட்விட்டர்ல ஸ்பேஸ் போடுவாங்களே, அதுல ம். நான் வந்து ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். வேற ரைவல் ஃபேன்ஸ்லாம் வந்து டிம்பர் பத்தி வந்து அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த இருந்து கூட தெரியாம அவங்க அந்த அளவுக்கு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. சோ பேசிக்கலி நான் ஒட்டு கேட்டேன். சோ இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓ இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா எங்களை பத்தி அப்படின்னு. லைக் என்ன சொல்றாங்கன்னா, தலைவரை அவன் டிம்பர் ஓட விட்டான் தலைவரை சிட்டி அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. So when they are saying like that, and what we are seeing actually is true. அவன் விளாண்ட 2 கேம்லயும் அவனால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ பயங்கரமா பண்ணியிருக்கான். அண்ட் அடுத்த சீசன்ல நம்ம வந்து ஒரு டிஃபெண்டர் வாங்கி ஆகணும். அது தட்ஸ் கம்பல்சரி ஃபார் ரொட்டேஷன் பர்பஸ் அண்ட் கேம் பிளே பர்பஸ். டிம்பரும் வந்து நம்மளுக்கு ஒரு புது சைனிங் தான் அடுத்த சீசன். எப்படி பார்த்தாலும் டிம்பரும் வந்து ஒரு ஆர்சனல் புது வெங்கர் ஐயா சைனிங். நீங்களா வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுது. இன்ஜுரியில இருந்து வர்றவன் எனக்கு ஒரு புது சைனிங் பர்த்தாத்தா வந்துட்டு எப்பயுமே அப்படியே கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கும். பட் டிம்பர் வந்து honestly ஒரு நல்ல விஷயம் டிம்பர் பத்தி என்னன்னா, அவனுக்கும் சம்மர் ஆஃப். அவனும் இஸ் நாட் பின் செலக்டட் பை யா நெதர்லாண்ட்ஸ். யா யா ஸோ குவிண்டன் தான் போயிருக்கான், ஜூரியன் இஸ் பேக். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இதுல குட் ஃபார் குவிண்டனே நம்ம வாங்கிடுவோங்கிற மாதிரி ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆமா ஆமா ப்ரோ. அவனும் நல்ல பிளேயர் ப்ரோ. ஆக்சுவலா சென்டர் மிட் But அவன் நல்ல பிளேயர் தான். நம்மளுடைய நீடே இல்லையா, ஷார்ட் பாசிங் தானே நமக்கு. ஓ. சும்மா வாங்கியாவது வச்சுக்கலாம். ஒரு டிம்பர் இன்ஜர் ஆனா இன்னொரு டிம்பரை உள்ள தூக்கி போட்டு ஒரு சப்பு எக்ஸ்ட்ரா ஏமாத்தி கன்ஃபியூஸ் விளையாடலாம். பண்ணி விட்டுறலாம். நம்பரை மாத்தி ஃபர்குசன் தாத்தா விட்டுறலாம். பண்ணுவாரு. ஃபர்குசன் தாத்தா பண்ணுவாரு. அது இது சில்வா ட்வின்ஸ் வச்சுக்கிட்டு. ஆல்ரெடி ஆக்ஸுக்கும் கிப்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது நம்ம ரெஃப்ரிக்கு. இதுல 2 பேரும் ஒரே மாதிரி வேற இருக்கானுங்க. யாரு கார்டு கிடைக்க போது தெரியல. அது டிம்பர் நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலா. டெம்பர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலா. அதான் அடுத்த சீசன் வந்து he'll be a new signing and we are expecting more. தவிர முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அடுத்த சீசன் வந்து பென் ஒயிட், கேப்ரியல் சலிபா வந்து கொஞ்சம் பிசிறு தட்டினாலே லெவல்ஸ் ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்றேன், ஒரு லெஃப்ட் பேக் நம்ம வாங்குறோம்னா கண்டிப்பா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெஃப்ட் பேக் நான் எதிர்பார்க்கல. பட் இப்ப நம்ம அடுத்து வரப்போற சைனிங்லாம் போட்டா பத்திக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பட்டாசு மாதிரி ஒரு சைனிங் வேணும். அது வந்து டீமுக்கு வந்து நல்லா கொலாபரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல சொல்லும்போது ட்விட்டர்ல ஒருத்தன் எண்ணெயில தண்ணிய ஊத்திட்டு அந்த இது பிரைஸ் அப்படியே வெடிக்க அதுதான் பத்திக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சைனிங்கா இருக்கணும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். எஸ். ஸோ லாஸ்ட் பார்ட், பெஸ்ட் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சீசன். மேன் சிட்டி. மேன் சிட்டி both away and home. எட்டிஹாட் தான் மெயின். வந்து நானே அதை காப்பி அடிச்சேன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அங்கேயே பொறுமை ஆயிட்டு. See, எட்டிஹாட் தான் மெயின். அங்க வந்து நம்ம அட்டாக் வந்து கொஞ்சம் let us down in situations where we had. அவ்வளவுதான். The defense was on point bro. Worst defensive performance na? Luton Town. Yeah, actually Luton Town தான். அதனால கோல் எங்க ஜாஸ்தியா போயிருக்கு அங்கதான். இல்ல எனக்கு வந்து அந்த கிரவுண்ட்ல நான் வந்து இது வரைக்கும் நான் நிறைய கோல்ஸ் பார்த்திருக்கேன் நிறைய கேம்ஸ்ல. பட் நம்ம கன்சீட் பண்ண மாதிரி எஸ்பெஷலி இந்த செட் பீஸ் எனக்கு வந்து இன்னும் கூட எஃப்ஏ வந்து இந்த மேட்ச் ஃபிக்சிங் அலிகேஷன்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களே, அந்த கேமை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கடா. எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. எனக்கு இந்த கேமும் பிடிக்கல. எனக்கு ஆக்சுவலா ஃபுல்லம்ல லாஸ்ட்ல கன்சீட் பண்ணதும் பிடிக்கல. அதே மாதிரி எனக்கு வில்லாவோட நம்ம வந்து போத் ஹோம் அண்ட் அவே
ரெண்டுத்துலயுமே எனக்கு வந்து ஆமா பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எனக்கு வந்து சுத்தமா டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் See, பிடிக்கல. அது அங்க நான் சொல்லணும். வந்து அகைன் நான் அந்த கேம் வில்லா கேம்ல நான் அட்டாக் தான் லெட் அஸ் டவுன் ஆ சொல்லுவேன் நானு. எஸ் அட்டாக் லெட் அஸ் டவுன். It let நம்ம us ஒரு down 300 massively. We had so 10 many கோல் அடிச்சிருக்க chances. வேண்டியதான். ஓடகார்டு அந்த ஒரு இந்த கட் பேக் வச்சு லெஃப்ட் ஃபுட் கர்லர் அந்த கண்ணை மூடிட்டு அடிப்பான். அன்னைக்கு வந்து அவனால ஆமா டார்கெட்டை ஊட்டி கூட விடுறான். அடிக்க முடியல. ஆமா ஆமா கரெக்ட். இல்ல ப்ரோ ஐயோப்பா. ஓடிகார்டு அப்பப்போ பண்ணுவோம் ப்ரோ. எவர்டன் மேட்ச்ல அடிப்பான் பாருங்க பிக்ஃபோர்டுக்கு நேரா. அதெல்லாம் நான் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த அசிஸ்ட் வேற அசிஸ்ட்ன்றானுங்க. அது விட்டா அது நம்மளுக்கு தான் தெரியும். நல்ல வேலை பெஸ்ட் அது கோல் போச்சு. பெஸ்ட் டிஃபென்ஸ்ல ஓடி கூட சேர்த்துக்கலாம் ப்ரோ. ஓல்ட் ட்ராஃபோர்ட் 1-0 ஆமா எனக்கு ஆமா தெரிஞ்சு ஆமா ஆக்சுவலி அதுவுமே அவங்க அந்த அவங்களோட டிரான்சிஷனல் த்ரெட்டை வந்து சூப்பரா வந்து கவுண்டர் பண்ணாங்க. அந்த ஷாட்டை விடாம இருக்கிறது அதெல்லாம் ஆமா ஐ வுட் அக்ரி ஃபார் ஷூர். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் டிஃபென்ஸ்ல, ஓகேவா? ஒருத்தரை கொண்டு வரலாம் டிஃபென்ஸ்ல. யாரை கொண்டு வருவீங்க? யார் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் மிச்சம் நம்ம பேசின எல்லாருமே வந்து கீப் செல் பெஞ்ச்னா எல்லாருமே வந்து கீப் தான் சொல்ல போறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஜின்சென்கோ கிளம்புறாங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கன்சென்சஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு இஃப் யூ கேன் பிரிங் இன் ஒன் பிளேயர், யாரை கூட்டு வருவீங்க? will it be a லெஃப்ட் பேக், ஆர்சிபி பேக்கப், யாரை கூட்டு வருவீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். ஹேமந்த் ப்ரோ நீங்க நான் சொல்லுங்க, நீங்க போயிடுவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். கேட்டீங்க. எனக்கு ஒருத்த மேல ரொம்ப நாளா கண்ணு இருக்கு ப்ரோ. யாரு? ரயன் ஐயோ ஐட்னூரி. ப்ரோ நானும் அதான் யோசிச்சேன் ப்ரோ. எனக்கு வந்து சத்தியமா அதான் நானும் யோசிச்சேன். வேற லெவல் எனக்கு எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். நான் அவனுக்காகவே உல்ஸ் மேட்ச் பாப்போம் ப்ரோ. Baller, 50 million baller. ஹேமந்த் அவன். 50 million அவனை வந்து நம்ம வந்து ஸ்டார்டரா தான் வைக்க முடியும். அவன் ஸ்டார்டரா வச்சா டிம்பர் ஸ்டார்ட் ஆமா பண்ண மாட்டோம். ஆமா ஆனா எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கு ப்ரோ. அவன்லாம் எமிரேட்ஸ்ல வந்தா செமையா இருக்கும் அப்படின்னு எனக்கு வேற ஒரு லெவல். யாரு அது பேர் சொல்லுங்க. ரயன் எத்னூரி. ரயன் ஐட்னூரி Wolves. Wolves ஐநூறியா? starter. ஓகே ஓகே. ஆமா எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கு. அவன் வந்தா செமையா இருக்கும் எனக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம அவன் டிம்பர் வந்து ஆர்சிபியா கூட ப்ரோ போட்டுக்கலாம். அவன் அவன் Interesting. அவன் ஃபுட்சால் ஆடுற மாதிரி ஆடுவான் ப்ரோ. அவன் ஆமா சீரியஸா ஆமா ஆமா சொல்றேன். வேற ரொம்ப லெவல். அசால்ட் ஆடுறான். ஆனா என்ன பிரச்சனைனா சொட்டையும் அவனுக்கு போறான். பெப்புக்கும் வந்து அவன் மேல ஒரு கண்ணு இருக்கு. அங்கதான் வந்து பிரச்சனை. எத்தனை பெப்பே லெஃப்ட் பேக் ப்ரோ போறான். அவன். அதான் எதுக்கு போறான்? அவதான் போயிருவானே அதுக்கப்புறம். ஓகே அதுவும் கரெக்ட் தான். ஹேமந்த் நீ சொல்லு. ஒரு நான் choice. சொல்லிட்டா எத்னூரி ஹேமந்த் ப்ரோ சொல்லிட்டாரு. சோ நான் வந்து வேற ஆப்ஷன் சொல்றேன். எனக்கு அல்ஃபான்சோ டேவிஸ் ரியல் மெட்ரிட் போனா சத்தியமா we can get Ferland Mendy actually. He's Oh, been Ferland amazing Mendy. this Okay. season. அவன் போன சீசன் கொஞ்சம் மோசமா இருந்தது நான் ஒத்துக்கிறேன். டிஃபென்ஸ் இன்ஜுரி அண்ட் கொஞ்சம் வேற ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். Ferland Mendy வேற லெவல். எனக்கு Ferland Mendyயும் பிடிச்சிருக்கு. I like டிமார்கோ a lot இன்டர்ல. ஃபெடரிகோ டிமார்கோ அவனும் சூப்பர் ஆமா பிளேயர். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எத்னூரி தான் ப்ரோ. அவன் வேற லெவல் ப்ரோ அவன். அரவிந்த். ஆர் எஸ்டுபினியன் ஃப்ரம் பிரைட்டன். ஓகே எஸ்டிபினியன். எனக்கு வந்து லெஃப்ட் பேக்கை விட ஐ வாண்ட் டு இது என்னது ஷோர் அப் சென்டர் பேக் டெப்த். பிராத்வைட் ஃப்ரம் எவர்டன் ஆர் அவன் எல்சிபி இல்ல பிராத்வைட் இல்ல ரெண்டு இது ஆடுவானா? யா ஹி பிளேஸ் போத் சைட்ஸ். அவன் ரைட் ஃபுட்டட் இது. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் லைக் ஐ டோன்ட் திங்க் நம்ம எல்சிபி தான் லெஃப்ட்ல ஆடுவான், ஆர்சிபி தான் ரைட்ல ஆடுவான், ரைட் ஃபுட்டட் தான் ரைட்ல ஆடுவான், லெஃப்ட் ஃபுட்டட் தான் லெஃப்ட்ல ஆடுவான் அப்படின்னு ஒரு இது இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஸோ சென்டர் பேக் டெப்த்துக்கு பிரெத்வைட். பட் யூ நோ வாட் அரவிந்த் ப்ரோ, நான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும் அவனை ஜாரட் பிராத்வைட். எனக்கு ஒரே ஒரு சிச்சுவேஷன் பிடிக்கல ப்ரோ. அவன் வந்து ஹாலண்ட் ஓடும் போதே விழுந்துட்டான் ப்ரோ. அவன் சத்தியமா சொல்றேன். பிசிக்காலிட்டி ஐயோ அது எனக்கு பாக்கும்போது என்னடா பண்றேன்னு யோசிச்சேன். லைக் ஒண்ணுமே பண்ணல ஹாலண்ட் அந்த சிச்சுவேஷன்ல. அவன் தள்ள கூட செய்யல, எதுவுமே பண்ணல, அப்படியே விழுந்துட்டான். அந்த ஒரு ஈடன் ஹாசர்ட் ரன்ல பிரான்சிஸ் காக்கலன் அப்படியே ரோட்ல சமர்சால்ட் அடிச்சுட்டு விழுவான். மாதிரி விழுவான். சுருண்டு விழுவான். அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. But I think he's young, so I'm guessing he'll definitely get potential is there. I like him to அந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு. சூப்பர். ஹரி. எனக்கு வந்து லெஃப்ட் பேக்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்னா அங்க வந்து கிவிஆர், டோமியாசு, டிம்பர்லாம் இருக்காங்க. ஜின்சென்கோ விட்டுட்டு நம்ம சிசிபி போவோம். டியாமோண்டே. இந்த சீசன் சுத்தமா அவனுக்கு நல்லாவே ஆடல. ஏன்னா ஒரு ஆக்சுவலா அந்த ஃபேன்ஸ் ஒரு போல் போட்டிருந்தாங்க பார்த்தேன் நானு. 62% ஆஃப் த ஃபேன்ஸ் வாண்ட் ஹிம் கான். அவங்களுடைய ஃபேன்ஸ். ஆக்சுவலா நான் சீட்டிங் பண்ணி நானும் போய் ஓட்டு போட்டு பார்த்தேன் என்னதான் ரிசல்ட் வருது. என்ன ட்விட்டர்ல வராது இல்ல ரிசல்ட் உடனே. அங்க போய் பார்த்தா தெரிஞ்சது 62% வாண்ட் ஹிம் கான். இந்த சீசன் நல்லா ஆடலங்கிறதுக்காக. சோ ஐ டோன்ட் நோ ரியலி. அப்போ அந்த லெவர்குசனுடைய ஃபுல் பேக் ரிமால்டோ
ப்ரோ ஃப்ரிம்பாங் ரைட் பேக் ப்ரோ Yeah. அவன். அவன் ரைட் விங் பேக்ல அவங்க 2 பேருமே விங் பேக்ஸ் எசென்ஷியலி அவங்க டிஃபென்சிவ்லி True. அவங்க வந்து ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர்ஸ் ஆக்சுவலா. They're good though. Yes. இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து நேம் எதுவும் வரல. பட் ஏன்னா நம்ம கேன் பிளே எஃப்சிங்கிறதுனால ஒருத்தன் ஆர்சிபிலயும் ஆட முடியும், ஆர்பிலயும் ஆட முடியும். அங்கிற மாதிரி ஏதாச்சும் கிடைச்சான்னா அப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வி கேன் மேனேஜ் வித் தி அதர்ஸ் தான் நினைக்கிறேன் நானு. பட் ஆர்சிபினா என்ன தலைவர்? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா? அத வேற ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு நல்லதா பேசிட்டு இருக்கிறப்ப சனியரை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு விடுங்க. சோ எஸ், இதுதான் தெரியல, எனக்கு தெரியல யார் வரணும்னு சொல்லிட்டு. பட் மக்களை நீங்க சொல்லுங்க, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் டார்கெட்னு ஒருத்தர் உள்ள கூட்டு வர முடியும்னா யார் கூட்டு வர முடியும்னு. அதே போல் எங்களுடைய இந்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த எபிசோட் ஷேர் பண்ணுங்க. இதுதான் we come to the end of this first part of the review series, which is like the defense review. அடுத்த midfield review வரும், ஹரியோட டீமோட midfield review வரும். Keep waiting for that. And yeah, thanks a lot for all the support. Thanks a lot for joining me today, guys. Thank you very Take much. care. அடுத்த Thank you, bro. எபிசோட்ல Thank you, சந்திக்கலாம் thank you, மக்களே. thank Thank you. you very much. Thank you. Come on, you Thank you. guys.